فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها كذبت ثمود بتقواها إذ انبعث أشقاها فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மிக சிறப்பான முறையில் சூறாவை அற்புதமாக ஓதியிருக்கிறார்கள். நம்ம பிள்ளைகள் இது போல ஓதணும்னு ஆசை இருக்கிற எல்லாத்துக்கும் மதரசாக்கு அனுப்பணும். என்ன செய்யணும்? பார்த்துட்டு எல்லா பிள்ளையும் நல்லா ஓதுது, நம்ம பிள்ளைங்க தூங்குறா வீட்டுல, சனி ஞாயிறுகளை விட்டுருங்க உஸ்தா, எங்களுக்கு தூக்கம் வருது என்று வீட்டிலே நாம் கோர்த்தி தூக்க வைத்தால் ஒன்றுமே நடக்காது. எனவே பிள்ளைகளை மதரசாவிற்கு அனுப்பி கல்வி ஞானங்களை அதுபோல குர்ஆனுடைய இல்முகளை அவர்கள் கற்க வேண்டும், சூறாக்களை மனனம் செய்ய வேண்டும். அல்லாஹ் உங்கள் குழந்தைக்கு எல்லா விதமான வாக்கியங்களையும் முழுமையாக தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து உஸ்தாத் அவர்கள் இன்றைக்கு பேசக்கூடிய தலைப்பு பெருகும் மன முறிவுகளும் தீர்வுகளும் என்ற தலைப்பின் கீழே உஸ்தாத் அவர்களை பேசுமாறு உங்கள் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله سبحانه عز وجل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعاشروهن بالمعروف. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: اللهم إني أعوذ بك من امرأة تشيبني قبل المشيب. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன்.
அல்லாஹுவின் கிருபையால் மீலாது தொடர் சொற்பொழிவினுடைய 6வது நாளான இன்று அதிகரித்து வரும் மன முறிவுகள், தலாக்குகள், இன்னும் அதற்கான தீர்வுகள் என்று காலத்திற்கு தேவையான இன்றைய சூழலில் மிக அவசியமாக பேச வேண்டிய, கேட்க வேண்டிய, விவாதிக்கப்பட வேண்டிய, சிந்தனையில கொள்ள வேண்டிய ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. துஆ செய்கிறேன், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பயன்தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். எவ்வளவு அதிகமாக திருமணங்கள் நடைபெறுகிறதோ, கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு என்று சொல்லும் சூழலில் நிறைய விவாகரத்துகள் இன்றைக்கு இருக்கிறது. ஒரு காலத்தில் தலாக்கு அதிகம் இருந்தது. இப்போதெல்லாம் தலாக்கை விட அதிகமாக குலா இருக்கிறது. குலா என்றால் மணப்பெண், மனைவியாக இருப்பவள் இந்த கணவனோடு நான் வாழ மாட்டேன் என்று தன்னை விடுவித்துக் கொள்வது, அதை குலா என்று சொல்லுகிறோம். தலாக் என்பது பிரிகிற முயற்சியை ஆண் எடுப்பது. குலா என்பது பிரிகிற முயற்சியை பெண் எடுப்பது. சமீப காலங்களில் தலாக்கு விடும் ஆண்களை விடவும் எனக்கு தலாக்கு கொடு என்று தானாக விரும்பி கேட்டுக்கொள்ளக்கூடிய பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு சிந்தனையில எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. அன்பானவர்களே, மிக அதிகமாக தலாக்குகளுக்கு பின்னால் மார்க்கம் அனுமதிக்கிற காரணம் இல்லாமல் ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கு தலாக்கு ஏற்படுவதுதான் நம்மை கவலையிலே ஆழ்த்தி இருக்கிறது. சொல்லுவோமல்ல, உப்பு சப்பு இல்லாத காரணம்னு. இந்த உப்பு சப்பு இல்லாத காரணத்திற்கு மிக அதிகமாக தலாக்குகள். உண்மையாகவே அவன் குடும்ப வாழ்க்கைக்கு தகுதியற்றவனாக இருக்கிறான், மார்க்கம் அனுமதிக்கிறது. மனைவி மக்களை காப்பாற்றுகிற அளவுக்கு செலவுக்கு அவன் தரவில்லை, மார்க்கம் அனுமதிக்கிறது. ஃபர்லான கடமைகளை செய்வதற்கு அவன் மறுக்கிறான், மார்க்கம் அனுமதிக்கிறது. ஹராமான செயல்களை செய்ய சொல்லி கணவன் வற்புறுத்துகிறான், மார்க்கம் அனுமதிக்கிறது. ஆனா இந்த மாதிரி எல்லாம் இல்லாம சின்ன சின்ன பிரச்சனைகள், சில்லறை பிரச்சனைகள், பேசி தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள், அமர்ந்து ஆறுதலாக அமைதிப்படுத்தி பேசினால் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விடலாம் என்கிற அளவுக்கு உள்ள ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போது தலாக் அதிகமாக நிகழ்வதுதான் நாம் இன்றைக்கு கருத்தில் கொண்டு ஆழமாக சிந்திக்க வேண்டிய தலைப்பு. நான் தலாக் அதிகமாக ஏற்படுவது மற்றும் அதற்கான தீர்வுகளுக்குள் போவதற்கு முன்னால் 1-2 செய்திகள் ஒரு முன்னோட்டமாக சொல்ல வேண்டும். முதல்ல நாம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். கல்யாணம்ங்கிறது, கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றதுங்கிறது நாம கண்டுபிடிக்கல. நிக்காஹ் என்பது மனித கண்டுபிடிப்பு அல்ல. ஒரு ஆண் இப்படி ஒரு பெண்ணோட தான் வாழணும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஒரு பெண் ஒரு ஆணோட தான் வாழணும். இப்படிங்கிற தீர்க்கமான முடிவை எடுத்து நிக்காவை கண்டுபிடிச்சது அல்லாஹ். நாம கண்டுபிடிக்கல. மனிதன் கண்டுபிடித்திருந்தால் காலப்போக்கில் அதுல நிறைய ஓட செல்லாது, இது காலப்போக்கில் காலாவதியாயிருக்கும், மறுபரிசீலனை ஏற்பட்டிருக்கும், இல்லாமல் போயிருக்கும். இதை துவக்கி வைத்தது எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன். துவக்கி வச்சது மட்டுமல்ல, முதல் ஜோடியை சேர்த்து வச்சதும் அவன் தான். ஆதம் ஹவ்வாவை இணைத்து வைத்தவன் அவன் தான். அவங்களாவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல, அல்லாஹ் சேர்த்து வைத்தான். எனவே இந்த உலகத்தில் குடும்ப வாழ்க்கை என்பது, நிக்காஹ் என்பது, திருமண வாழ்க்கை என்பது அல்லாஹ் கண்டுபிடித்து வைத்தார்.
அதற்கு பிறகு அவன் எத்தனை நபிமார்களை அனுப்பினானோ 1-2 பேர் நீங்களாக 1.25 லட்சம் நபிமார்களும் திருமணம் செய்து வாழ்ந்தார்கள், மனைவி மக்களோடு வாழ்ந்தார்கள். குர்ஆன் சொல்லுகிறது வஜஅல்னா லஹும் அஸ்வாஜம் வ ذُرِّيَّةً. அந்த நபிமார்கள் அத்தனை பேருக்கும் நாம் மனைவிகளை கொடுத்தோம், சந்ததிகளையும் கொடுத்தோம். அல்லாஹ் சொல்லுகிறார். எல்லா நபியினுடைய மார்க்கத்திலேயும் திருமணம் செய்வதை அல்லாஹ் சட்டபூர்வமாக்கினான். கடைசியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வந்து பூமிக்கு தருகிற போது நிக்காஹ் என்பதை அவர்களின் சுன்னாவாக ஆக்கினார், அவர்களின் நடைமுறையாக ஆக்கினார். இன்னைக்கும் எல்லா திருமணங்களிலும் இந்த 2 கருத்தையும் ஓதுவார்கள். ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு ஆண் பெண்ணிலிருந்து படைத்தான், ஜோடிகளை சேர்த்தான் என்கிற வசனமும் நிக்கால இருக்கும். அன்னிக்காகும் என் சுன்னத்தி, திருமணம் எனது சுன்னத்தாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதும் நிக்காஹிலே இருக்கும். அப்ப மார்க்கம் முன்னோட்டமாக சொல்லுவது என்னன்னா, இந்த தீன் குடும்ப அமைப்பு சார்ந்த தீன். தனியாக ஒரு மனிதன் வாழ்ந்தால் கல்யாணமே பண்ணல அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய அறிவு ஜீவியா இருந்தார், பெரிய இன்டெலக்சுவல் படிப்பு பதவி எல்லாம் இருந்தாலும் கூட அவன் முழு மனிதன் அல்ல. அதே போல ஒரு பெண் திருமணம் இல்லாமல் அவள் வாழுவேன் என்ற பிடிவாதத்தோடு, இப்பெல்லாம் மேற்கத்திய நாகரிகம் அப்படி கூட பரவிட்டு வருது. எதுக்கு ஃபேமிலி லைஃப், அதுல போயிட்டு ஒரு கட்டுப்பாடு, அது இதெல்லாம் எதுக்கு, ஃப்ரீயா இருக்கலாம், நினைத்தவர்களோடு நினைத்த மாதிரி இருக்கலாங்கிற மாதிரி ஒரு ஆபத்தான கல்ச்சர் ஒண்ணு பரவிட்டு வருதா இல்லையா? மார்க்கம் நல்லா தெரிஞ்சுக்கணும். தீனுல் இஸ்லாம் ஃபேமிலி ஓரியன்டட் ரிலிஜியன் அப்படின்னு சொல்லுவோம். குடும்ப அமைப்பு சார்ந்த மார்க்கம். இஸ்லாத்துல குடும்ப அமைப்பு இல்லாம இருக்கிறதுக்கு வழிகள் இல்லை. ஒருவேளை அப்படி யாராவது இருந்தால் அவர்கள் அரை மனிதர்களாய், பாதி மனிதர்களாய், நிறைவு பெறாதவர்களாய் அவர்கள் கருதப்படுவார்கள். நீங்க ஏதாவது பொறுக்கி எடுத்தோம்னா அவ்வளவு பெரிய அவரே கல்யாணம் பண்ணல, இவ்வளவு பெரிய ஆளு இவரே கல்யாணம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. இல்லை, மனைவிகளோடு வாழ வேண்டும். கல்யாணம் செஞ்சு வாழணுங்கிறது ஒண்ணு, பேருக்கு மனைவியா இல்லாம உண்மையாலுமே கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ வேண்டும். சில பேர் எல்லாம் ரிஜிஸ்டர்ல மட்டும்தான் புருஷன் கொண்டாடிட்டு இருக்கு, வீட்டுல பேச்சுவார்த்தை இல்ல, தொடர்பு இல்ல, ஒண்ணும் இல்ல, காலங்கள் கடக்கிறது. அந்த மாதிரி இருந்தால ஒரு நல்ல மனைவி கூட வாழணும். இந்தியால எல்லாம் இப்ப வேடிக்கையா சொல்றாங்க, மனைவி கூட தான் வாழணும், அப்படி வாழாதனால நாடே கஷ்டப்படுதுன்னு எல்லாம் சொல்லி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில பேரு மனைவி கூட இல்லாம நாடே படாத பாடுபடுது. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு மனைவி கூட இருந்து வாழ்ந்தான்னா கொஞ்சம் ஓரளவு எல்லா குடும்பங்களுடைய யதார்த்தங்களும் அவனுக்கு தெரியும். நான் சொல்ல வர்றது, தீனுல் இஸ்லாம் குடும்ப அமைப்பு சார்ந்த ஒரு மார்க்கம். இன்னைக்கு அப்படி திருமணம் செய்பவர்கள் திருமணம் செஞ்ச வேகத்திலேயே தலாக்குக்கு வர்றாங்க. ஒரு சில நாட்கள், ஒரு சில வருடங்கள், அதற்குள்ளாக தலாக்கு. வருத்தம் என்ன தெரியுமா? இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன், படிச்ச ஜெனரேஷன், நிறைய கிராஜுவேட்ஸ், முதல் தலைமுறை பட்டதாரிகள். சில வீட்டுல எல்லாம் அவங்க அம்மா அத்தாவெல்லாம் படிக்கல, பூரா எல்லாம் ரெஸ்டாரண்ட்லயே காலம் போயிடுச்சு. இப்ப என்னன்னா அடுத்த தலைமுறை பட்டம் வாங்குகிறார்கள், படிக்கிறார்கள், அலுவலகம் சார்ந்து அவர்களின் படிப்பு துறை சார்ந்து வேலைக்கு போறாங்க. நாங்கெல்லாம் ரொம்ப படிச்சுட்டோம்னு சொல்றாங்க. ஆனா தலாகெல்லாம் ஆகுற நேரத்துல தான் நமக்கு சந்தேகம் வருது, உண்மையாலுமே நாம படிச்சவங்களா இல்ல எந்த தலாகும் இல்லாம வாழ்ந்தாங்க இல்லையா நம்ம அம்மா அத்தா நன்னிமா ராதிமா, அவங்க எல்லாம் படிச்சவங்களான்னு தெரியல. நீ ரொம்ப படிச்சவங்கிற, அதாவது நாடு முழுக்க பல்வேறு ஜமாத்துகளிலும் பல்வேறு குடும்ப நல நீதிமன்றங்களிலும் வழக்காடு மன்றங்கள்ல பதிவாகி இருக்கிற தலாக்கு சம்பந்தமா வந்திருக்கிற கேஸ், பெடிஷன், லெட்டர்ஸ், மனுக்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே 30 வயசுக்கு கீழே. 30 வயசுக்கு கீழே. கல்யாணம் ஆனது 24 வயசுல, 23 வயசுல. இவங்க என்னத்தை வாழ்ந்து கிழிச்சாங்கன்னு தெரியல.
ஒரு 6-7 வருஷத்துக்குள்ள 30 வயசு, அதிகபட்சமா 35 வயசுக்கு கீழே தான் எக்கச்சக்கமான தலாக்கு. 60 வருஷம் 70 வருஷம் குடும்ப வாழ்க்கையில் பல்வேறு ஏற்ற இறக்கங்களை சந்தித்து, வேடு பள்ளங்களை சந்தித்து, காசில்லாத சூழ்நிலை, இருந்த சூழ்நிலை எல்லாத்தையும் பொறுத்து வாழ்ந்தார்கள் அல்லவா நம்முடைய நன்னிமா, ராதிமா, நம்முடைய முதல் தலைமுறை, மூத்த தலைமுறை, நம்முடைய பாட்டன், பூட்டன், பாட்டி. அவங்கெல்லாம் படிக்கலன்னு நாம சொல்றோம், நாங்கெல்லாம் படிச்சு பட்டம் வாங்கியிருக்கோம்னு சொல்றோம், பேருக்கு பின்னாடி அத்தனை டிகிரி போட்டிருக்கோம். சரியா வாழ தெரியாம 5 வருஷத்துல கொண்டு வந்து தலாக் லெட்டர் கொடுக்குறான். என்னை பிரிச்சு வைங்கிறான், அல்லது அந்த புள்ள என்னை பிரிச்சு வைன்னு அந்த புள்ள லெட்டர் கொடுக்குது. யோசிச்சு பார்த்தா அவங்க படிச்சவங்களா நாம படிச்சவங்களான்னு தெரியல. இது வெறுமனே சும்மா என்ன சொல்றது, பொதி சுமக்கும் கழுதையை போல புத்தகங்களை பூரா படிச்சு முடிச்சுட்டாங்க. ஆனால் ஒரு பொறுமை, சகிப்புத்தன்மை, குடும்ப அமைப்பினுடைய ஏற்ற இறக்கங்களை ஜமானித்துக் கொள்ளுகிற சூழல் எதுவுமே இல்லாம இன்னைக்கு தலாக் அப்ளிகேஷன் வர்றது பூரா between 25 and 35. ஒரு மீறி போன 35 வயசுக்கு கீழே தான் எக்கச்சக்கமான பேர். என்னென்னவெல்லாம் காரணம்? இன்னைக்கு நடக்கிற தலாக்குகள்ல ஒண்ணு, சரியா பொருத்தம் இல்லை. பல்வேறு பொருத்தங்களும் பார்க்கப்பட வேண்டும். ஃபர்ஸ்ட் மார்க்கம் பார்க்கணும், அதுக்கப்புறம் பொருத்தங்களும் பார்க்கணும். 2 பேருடைய படிப்பு, 2 பேருடைய பொருளாதார சூழ்நிலை, 2 பேருடைய குடும்ப அமைப்பு, இது எல்லாத்தையுமே 2 பேருடைய வயசு எல்லாம் பார்த்து பண்ணணும். இதுல இந்த சமம் பார்ப்பதில் சரிவர செய்யாததுல முதல்ல அங்க தப்பு நடக்குது. அதுக்கு அடுத்தது தலாக். இன்னைக்கு நடக்கிற தலாக்குள்ள ரீசன் மட்டும் சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம அதை அலசுவோம் என்னன்னு. 2வது என்னன்னா, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, கணவன் மனைவியும். இந்த சைட்ல இருக்கிறதெல்லாம் சேர்ந்து கொளுத்தி விட்டு பிச்சு விட்டுருது. உண்மையாலுமே நடக்கிற தலாக்குல நிறைய பாத்தீங்கன்னா சொந்தங்களால் ஏற்படுகிற தலாக்கு அதிகம். பஞ்சாயத்துல தனியா கூப்பிட்டு அந்த கணவனையும் அந்த மனைவியையும் கொஞ்ச நேரம் பேசிட்டு, நீங்க 2 பேரும் போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வாங்கன்னு தனியா அவங்க 2 பேர்த்த அனுப்பிச்சு விட்டா 2ம் அழுகுது. இவன் அதை பார்த்து அழுகுறான், அது இவனை பார்த்து அழுகுது. 2ம் கரெக்டா தான் இருக்கு கிட்டத்தட்ட. நான் சேர விடாத அளவுக்கு மாமியா, சேர விடாத அளவுக்கு நாத்தனா, சேர விடாத அளவுக்கு ஒண்ணு அவன் கூட பிறந்தவங்க, அல்லது இந்த பொண்ணு கூட பிறந்தவங்க, இந்த பொண்ணுடைய தாய் தகப்பன், அல்லது அந்த பையனோட தாய் தகப்பன், உறவுகளால் இன்றைக்கு ஏற்படுகிற தலாக்குகள் தலாக்கு விஷயத்துல மிக முக்கியமான காரணமா இருக்கு. 3வது ஒரு காரணம், இது பரவலாக நாம் எல்லோருமே ஒத்துக்கொண்டாக வேண்டும். என்னன்னா, சமீப நாட்களாக பிள்ளைகளை ரொம்ப செல்லமா வளர்க்கிறோம். ரொம்ப கனிவுங்கிற பேர்ல, செல்லம்ங்கிற பேர்ல ரொம்ப செல்லம். லக்ஸரி லைஃப்னா அவ்வளவு லக்ஸரியை கொடுத்துட வேண்டியது. அது போகிற இடத்தில், போன இடத்தில், வாழ போன வீட்டில், புகுந்த வீட்டில் சின்ன அசௌகரியத்தை கூட தாங்கிக்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க இல்லை. இது ஆல்மோஸ்ட் உண்மை. நம்ம வீடுகள்ல எல்லாமே கேட்டதெல்லாம் வாங்கி தர வேண்டியது. என்னென்ன பேசினாலும் எல்லாமே ஓகே, எதுவுமே ரிஜெக்ட் கிடையாது. அது என்ன சொல்லுதோ அது கிடைக்கும். கனிவுங்கிற பேர்ல, செல்லம்ங்கிற பேர்ல எக்கச்சக்கமான செல்வ செழிப்பில், சுகபோகத்தில் லக்ஸரி லைஃப் கொடுத்துற போது வாழ்வில் எங்காவது சில நேரம் அது கட்டிட்டு போனவன் அவனுடைய பிசினஸ்ல ஏற்ற இறக்க இருக்கும். அவன் திடீர்னு மேல இருப்பான், திடீர்னு கீழே இறங்குவான். இறங்கினாலும் வாழ்வதற்கு தோதுவாக இவள் பக்குவப்பட்டிருக்க வேண்டும். அந்த மாதிரி பக்குவத்தோட நாம வளர்க்கல. ஒரு நேரம் இருந்தாலும் ஓகே, ஒரு நேரம் இல்லைன்னாலும் ஓகேங்கிற மாதிரி நாம வளர்க்கணும்ல. அப்படி நாம வளர்க்கல. நாம பாடுபட்டாவது கஷ்டப்பட்டாவது எல்லா லக்ஸரியும் அவங்களுக்கு கொடுத்துட வேண்டியது. பின்ன எப்படி அவள் சின்ன சின்ன அசௌகரியத்தை கூட பொறுத்து கொள்வாள்? சகிப்புத்தன்மையும் பொறுமையும் ரொம்ப கம்மி இன்னைக்கு இருக்கிற பெண்கள்கிட்ட. இன்னைக்கு பெருகி வர தலாக்குகளுக்கு இடையில முக்கியமான இன்னொரு காரணம், நாம நேற்று பேசின தலைப்பு மீடியா. முக்கியமான காரணமாக மீடியா இருக்காது. ஏதாவது வலைத்தளங்களில் போன்கள் வழியாக, மீடியாக்கள், சோசியல் மீடியா வழியாக பொண்ணு யாரு கூடயாவது பேசிட்டு இருக்கா, அல்லது இந்த புருஷன் யாரு கூடயாவது பேசிட்டு இருக்கான். காலப்போக்கில் இவர்களுக்கு இடையிலே விரிசல்.
2 பேருமே ஒரு பெட்ல படுத்துக்கிட்டு அது ஒரு போனை வச்சுக்கிட்டு ராத்திரி 1:30 மணி வரையும், இவன் ஒரு போனை வச்சுக்கிட்டு 1:30 மணி வரைக்கும். இவன் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கான், அது யார்கிட்டயோ விளங்குமா இந்த குடும்பம்? அது எட்டி பாக்குது, அவன் யாரு கூட சாட்டிங் பண்றான், யாரு கூட பேசுறான். 2 பேருமே படிச்சவங்களா இருந்துட்டா கூட பிரச்சனை இல்லை. சில நேரம் அதை பெருசாரு. இங்க சமயங்கள்ல என்னன்னா, இப்போ எல்லாம் பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்கு, அது டிகிரி முடிச்சிருக்குது. இவர் நம்மால சாப்பாடு கடையில் இருக்கிறவரு கட்டி வச்சிடறாங்களா, இவர் படிப்பும் இல்லை ஒண்ணும் இல்லை. அவர் எட்டி பாக்குறாரு, நீ என்ன எதுல என்ன பாக்குற? நான் இன்ஸ்டால இருக்கேன், நான் பேஸ்புக்ல இருக்கேன், நான் இதுல இருக்கேன், அதுல இருக்கேன், நான் வந்து அப்படியா? ஆமா, அதுல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஃப்ரெண்ட்ஸா உனக்கு ஆகுறான்? ஆமா. எத்தனை பேர்? 200 பேரா அப்படிங்கிறான். அதாவது இந்த பூரா அவங்க ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்து 200 பேர் ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல. ஆமா. மறுநாள் பிஸ்மில்லான்னு அவங்க அக்காட்ட சொல்லுவான், அவளுக்கு 200 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக்ல. முடிஞ்சு அங்கிருந்தா தொடக்கம். அடுத்து கொஞ்ச நாள்ல லெட்டர் வந்துடும் பள்ளிவாசலுக்குன்னு அர்த்தம். ஆரம்பம் அங்கதான். சில நேரம் இவன் படிச்சிருப்பான், அது படிக்காம இருக்கும், அது எட்டி எட்டி பார்க்கும். ராத்திரி 1 மணிக்கு ரொம்ப நேரமா இப்படி இப்படின்ட்டே இருக்கிறானே, என்ன உனக்கு இத்தனை பேரா? கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம், பெண்கள் எல்லாம் எப்படி உனக்கு நண்பரா இருக்காங்கன்னு கேட்கும். அது நிறைய 100க்கு மேல இருக்காங்க. 100 பேருக்கு மேலையா? இங்க நான் ஒரு இருக்கேன்னு ஆரம்பிப்பா பிஸ்மில்லா சொல்லி, அதை அடுத்து கொண்டு வந்து விட்டுரும். நான் கற்பனையாவெல்லாம் சொல்லல, தலாக்கு கேட்டு விண்ணப்பித்து வரக்கூடிய ஷரியத் கவுன்சில் எல்லாம் போய் உட்கார்ந்து இருக்கோம். சமீப காலமா வர்றதெல்லாம் ஒரு நேரம் இருந்துச்சு. மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமை, வரதட்சணை கொடுமை, இப்படி திட்டுறாங்க, இது பண்றாங்க, அது பண்றாங்க, குழந்தை இல்ல, தலாக்குக்கு என்னென்னமோ காரணம் முதல்ல. இப்ப அதெல்லாம் இல்ல. மீடியா அவரு யாரு கூடயோ கான்டாக்ட்ல இருக்காரு, அவரு விடிய விடிய யார்கிட்டயோ பேசுறாரு, அந்த அம்மா வெளியே யார்கிட்டயோ பேசுது. எனக்கு அது மேல சந்தேகமா இருக்கு. வர்றது பூராமே இந்த மாதிரி ஆன்லைன் சர்ச்சைகள், அது குடும்ப விவாகரத்துக்கு காரணமாகும். சமீப காலமா இந்த தொடர்புகள் கணவன் அல்லாத ஆண்களோடும் நாம் ஆன்லைன்ல பேசிக்கொள்ள முடியும், பழக முடியும், நம்ம குடும்ப பாரங்களை எல்லாம் சொல்ல முடியும்னா அங்கேயே வாழ்க்கை முடிஞ்சு. நான் குறிப்பாக தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண் தனது குடும்ப கஷ்டத்தை, தன் கணவனால் தனக்கு ஏற்படுகிற சிரமத்தை, தன்னுடைய புகுந்த வீட்டில தான் படக்கூடிய அவஸ்தைகளை என்னைக்கு ஒரு அந்நிய ஆண்ட போன்ல அவர் இப்படி பண்றாரு, என்னை இப்படி பாத்துக்கிறது இல்ல, என்னை இப்படி வச்சுக்கிறது இல்லைன்னு என்னைக்கு சொல்ல தொடங்கினாலோ அப்பவே வாழ்க்கை முடிஞ்சுன்னு. உரிமையானவர்கள்ட்ட சொல்லலாம். உனக்கு திருமணம் செய்து வைத்தவர்கள், உன்னுடைய பெற்றோர், மாமனா மாமியா, இந்த மாதிரி ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் இருப்பாங்கல்ல, உண்மையான முக்கியஸ்தர்கள், அங்கதான் பேசணும். போன் தொடர்பில் தனது குடும்பத்தை பற்றி அடுத்தவர்களிடம் பகிர தொடங்குகிற போதே நீ உன் குடும்ப கஷ்டத்தை ஷேர் பண்ண ஆரம்பிச்ச உடனே நீ வேறு பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டு போகிறாய் அப்படிங்கிறது அர்த்தம். இன்னைக்கு நடக்கக்கூடிய தலாக்குகளில் ஏராளமான தலாக்குகள் இந்த வகையை சார்ந்தவர். இந்தியாவில் சென்னையில ஒரு சமீபத்தில் ஒரு கருத்தரங்கு, தலைப்பு இதே தலைப்பு தான். சமீப காலமா டிவோர்ஸ் அதிகமா ஏன் டைவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கருத்தரங்க. அதுல கவுன்சிலிங் பண்ற டாக்டர் ஒருத்தர், ஒரு 70 வயசு அவருக்கு. அவர் குடும்ப கணவன் மனைவிக்கு கவுன்சிலிங் பண்றது அவங்களுடைய இதே ட்ரீட்மெண்ட். அந்த டாக்டர் அது சம்பந்தமானது. அவர் பேசினார், நாங்கெல்லாம் பேசணும். அதுல லாஸ்டா அவர் தான் பேசினார். ஒரு அதிர்ச்சியான செய்தி சொல்றாரு. மீடியாக்கள் வளர்ந்துகிட்டே வரும்போது ஆண்களும் பெண்களும் மனைவி அல்லாத பெண்களோடு ஆண் பேச துவங்குவதும், கணவர் அல்லாத ஆண்களோடு பெண்கள் பேச துவங்குவதும், அந்த பேச்சு நாள் கணக்கில், மணிக்கணக்கில், குறிப்பாக பகலல்லாமல் இரவு நேரங்களில் எல்லாம் அந்த பேச்சு நீடுகிற போதே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், வெகு விரைவாக அவங்க தலாக்கு வந்துருவாங்க. அதிர்ச்சியா இன்னொன்னு சொன்னார். என்னன்னா, ஒரு நேரம் இருந்தது கணவனிடம் மட்டும்தான் அன்பும் ஆதரவும், ஏன் உடல் சுகமும்
எல்லாமே கணவனிடம்தான் கிடைக்கும் என்கிற காலத்தில் இவ்வளவு அதிகமா தலாக்கு நடக்கல. இன்னைக்கு ஒருவேளை குடும்பத்தை விட்டுட்டாலும் எல்லாம் எங்கு வேண்டுமானாலும் கிடைக்குங்கிற மாதிரி சூழல் வளர்ந்து விட்டது ஆன்லைன் மூலமாக. அந்த சூழல் வளர்ந்து விட்ட காரணத்தால் இனி தலாக்கு குறையாது, கூட்டிட்டு தான் போகுங்கிறார் அவர். கடைசியாக சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அது அதிர்ச்சியான செய்தி. ஒரு இடத்துல மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற வரையும் கட்டுப்பாடுகளும் பல்வேறு மன அழுத்தங்களும் அந்த கட்டுப்பாடும் இருந்தது. இன்னைக்கு அதை தாண்டோம். இன்னைக்கு ஆன்லைன்ல எல்லாமே டெலிவரி, எல்லாமே டெலிவரி. பொருள் வேணா வருது, செருப்பு வேணாலும் வருது. நம்ம பசங்க அடுத்த தெருவில் உள்ள கடைக்கு போக மாட்டேங்கிறான். ஒரு மசால் தோசைன்னு ஆர்டர் பண்ணிட்டு வீட்டுல உட்காந்துதான். ஆமா, அவன் இத்தனை வெள்ளி பணத்தை கட்டினா அடுத்து 10வது நிமிஷம் காலிங் பெல் அடிச்சு மசால் தோசை ரெடின்னு கொடுக்குறான். எல்லாமே ஆன்லைன். ஆன்லைன்ல வர்த்தகம் நடக்கலாம், ஆனா ஆன்லைன்ல விபச்சாரம் நடக்கலாம். ஆபத்து அங்கேதான் வருகிறது. உங்களுக்கு ஏற்ற பெண்கள் வேண்டுமான்னு கேட்கிறனா இல்லையா? உங்களுக்கு ஏற்ற ஆண்கள் வேண்டுமான்னு கேட்கிறனா இல்லையா? என்றைக்கு ஆன்லைன் மூலமாக இப்படிப்பட்ட அனர்த்தங்கள் அதிகமாகிவிட்டதோ, ஒரு புருஷனுக்கு கீழே ஏன் கண்ட்ரோலா வாழணும்? ஏன் ஒரு மனைவியை கட்டி அழுகிட்டு அவகால பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கணும்? இந்த சமாச்சாரம் எல்லாமே சமீப காலங்களில் தலாக்குகள் பெருகுவதற்கு பல்வேறு காரணம். ஒண்ணு இல்ல, உட்காந்து மனைவி விட்ட அல்லான்னு மனம் விட்டு பேசினாவே நிறைய பிரச்சனை சரியாயிடும். மனைவி அல்லாம உள்ள மணிக்கணக்கில் பேசுறான். மிகைப்படுத்தி சொல்லல. போன் வருதுன்னு வைங்களேன், போன் வருது, போனை கையில் எடுக்கிறீங்க. நான் தான் மீட்டிங்ல இருக்கேன்னு சொன்னல, சரி ரைட்டு, எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? சரி வச்சிரு. மனைவின்னு அர்த்தம். நீங்க ஒண்ணு போய் விசாரிக்கலாம் வேணாம். டப்பு டப்பு டப்புன்னு 2 எரிஞ்சு விழுந்து போன வச்சாருன்னா மனைவின்னு அர்த்தம். யார்த்தையாவது ஒருத்தட்ட 3 மணி நேரமா மொக்க போடுவான். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, அப்புறம் சொல்லுங்க. அவ்வளவு குறைவு, அவ்வளவு அப்படியே உருகி உருகி பேசுவார். இதுக்கு மேட்ரே இருக்காது பேசுறது. சில நேரம் 2 பேர் பேசிக்குவாங்க. இந்த தடம் மாதிரி பேசுறவங்க, ரூட்டு மாறின கேஸ் இருக்குல்ல, அவங்களுடைய போன் கால் பார்த்தோம்னா சிரிப்பா சொல்லு, அங்கிருந்து நீ சொல்லு சொல்லு, கடைசி வரை எவனும் சொல்ல மாட்டான். இவளும் சொல்றதா இல்ல அவனும் சொல்றதா சொல்லு, அப்புறம் 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 இப்படியே எதை எப்பவும் தெரியல, சகுரு வரையும் பேசுனாங்க. அன்பானவர்களே, யாரோ முகநூல்ல பேஸ்புக்ல அட்ரஸே இல்லாத ஆளு கூட சில பேர்லாம் மிஸ்டு கால் வந்து 1/2 மணி நேரம் பேசுறான். தவறி ராங் காலா இருக்கும். சரி, ராங் கால் வைக்க வேண்டியதானே. நீங்க எங்க இருக்கீங்க, உனக்கு எதுக்காது, அதான் தவறா நம்பர் வந்துருச்சு. பூரா ஜாதகத்தையும் விசாரிச்சு அப்படியே உள்ள போறது, டெப்தா உள்ள இறங்குறது, அப்படியே போற. முகமே தெரியாதவன்ட்ட பேஸ்புக்ல பழகிறவன்ட்ட 3 மணி நேரம் பேசுற, சொந்த மனைவிட்டு 3 நிமிஷம் பேச மாட்டேங்கிறான். 3 நிமிஷம் கூட இல்ல. வருது எரிஞ்சு நான் மீட்டிங்ல இருக்கேன், அதுல இருக்கேன், இதுல இருக்கேன். வெளி கடையில சாய குடிச்சு உட்காந்துருமா, மீட்டிங்ல இருப்பேன்ப்பா. என்ன இது? மனம் விட்டு அமர்ந்து பேசினாலே போதும். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பயான்ல மனைவிகளுக்கு நேரம் ஒதுக்குங்கள் ஒரு தலைப்புல பேசி யூடியூப்ல போட்டிருந்தேன். யூடியூப்ல இருக்கு, மனைவிகளுக்கு நேரம் ஒதுங்க. எவ்வளவு பெரிய மன அழுத்தமா இருந்தாலும் நீங்கள் மனைவிகள்கிட்ட மனம் விட்டு பேசிட்டீங்கன்னா தீர்ந்து போயிடும். அதுல பேசுறேன். இந்த யூடியூப்ல கமெண்ட் எழுதுவானதெல்லாம் அவன் யாருடைய மனைவியுடன் எழுதியிருக்கான். இந்த கமெண்ட்ங்கிற பேர்ல கொண்டுருவாங்க. சில பேர் அல்ஹம்துலில்லாஹ் பாரக்கல்லாஹ் நல்லா இருக்கு உஸ்தாத், தொடர்ந்து பேசுங்க உஸ்தாத், இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத், துஆ செய்யுங்க உஸ்தாத் எல்லாம் போகும். இடையில ஏதாவது ஒரு சைத்தான் இப்படி வந்துருவான். வந்து அவன் மனைவியோட மனம் விட்டு பேசுறான்னா யாரோட மனைவிங்கிறான்? ஒண்ணு இல்ல, யாரோடும் நேரம் செலவழிப்பதை விட சொந்த மனைவிகள்கிட்ட உட்கார்ந்து ஆற அமர நிதானமா டென்ஷன் இல்லாம சில நேரம் அவளுக்காக நாம் இறங்கி அல்லது நமக்காக அவள் இறங்கி பேச்சுவார்த்தை நடத்தினாவே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும்.
சமீப காலங்கள்ல தலாக்குக்கு பின்னால் முதல்ல நான் பெண்களை சொல்லியா நான் தான் எல்லாங்கிற மாதிரி இருக்கிற ஒரு மனப்பான்மை இல்ல. மார்க்க அமைப்பு படி அது தப்பு. நீங்க அதை பெண் அடிமைத்தனம்னு நினைக்க வேண்டாம். குடும்பத்துல ஆண் குடும்ப தலைவன், அவன் வெளி நிர்வாகம், நீங்கள் வீட்டு நிர்வாகம். உங்க வேலையை கண்டிப்பா அவன் செய்ய முடியாது. அதே மாதிரி அவன் வேலையும் நீங்க செய்யக்கூடாது. வேணாம். வெளி நிர்வாகம் உங்களுக்கு தரப்பட்டதல்ல. இல்ல இல்ல 2 பேரும் போய் சம்பாதிச்சா நிறைய இது கட்டலாம் அது கட்டலாம். அனாவசியத்திற்கும் ஆடம்பரத்திற்கும் ஒரு பெண் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. மார்க்க எப்ப அனுமதி கொடுக்குது தெரியுமா? கணவன் வழியா சம்பாத்தியம் சரியா வரல அப்ப பெண் சம்பாதிக்கலாம், தாராளமா சம்பாதிக்கலாம். நீ வேலைக்காக வெளியேறி போலாம். இன்னைக்கு உண்மையாலுமே 2 பேரும் சம்பாதிக்கிற இடத்துல நாம அப்படித்தான் நினைக்கிறோமா, அப்படிதான் இருக்கிறோமா? வயிற்று பசிக்காக நாம சம்பாதிக்கிறோமா அல்லது ஆடம்பரத்துக்காக லக்ஸரி லைஃபுக்காக சம்பாதிக்கிறோமா அப்படிங்கறத கொஞ்சம் நீங்க யோசனை பண்ணணும். 2 நாளா 2 சஹாபி பேர் சொன்னோம்ல, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் உடல் முடியாத சஹாபி. உடல் அமைப்புல கொஞ்சம் டிசேபிள்டு மாதிரி, டிசேபிள்டுன்னு சொல்லக்கூடாது, அது மாதிரி. அவங்க மனைவி ஜைனபு சகீஃபா அப்படின்னு பேரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய கேள்வி எல்லாம் கேட்டு அவங்க அறிவிச்ச பதில்கள்லாம் ஹதீஸ் கிதாப்ல இருக்கு. ஜைனபு சகீஃபா வேலைக்கு போனாங்க, சம்பாதிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதியும் கேட்டாங்க. எனது கணவர் இப்னு மஸ்ஊத் உடல் வலுவில்லாதவர், சம்பாதிக்கிறதுக்கு அவரால் முடியாது. அதாவது சில பேருக்கு அந்த கால் சூம்பி போயிருக்கும் தெரியுமா, சின்னதா விறகு குச்சி மாதிரி இருக்கும் கால், இடகாத்திரமா கால் இருக்காது, அந்த அமைப்புல இருந்தவர்கள். அதனால அவங்க மனைவி ஜைனபு சதீஃபா கேட்டாங்க, இந்த மாதிரி கணவர் இருக்கிறதுனால நான் சம்பாதிச்சாலும் நான் போங்கன்னு சம்பாதிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அந்த அம்மா விறகெல்லாம் வெட்டி காடுகளில் விறகு சுமந்து கொண்டு ஊர்ல விற்று தன்னுடைய மக்களை, என் கணவரை உட்பட எல்லாத்தையும் அந்த வீட்டு நிர்வாகத்தை பார்த்துக்கிச்சு. நான் சொல்ல வர்றது, வெளி நிர்வாகம் ஆணிடம், வீட்டு நிர்வாகம் பெண்ணிடம். நான் இதை இப்படி சொல்றேனே, கொஞ்சம் கவனிங்க. இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சது உங்களுக்கு தெரியும். எப்படிங்க படைச்சான்? மண்ணு குழைச்சு ஒரு உருவம் செஞ்சு அதுலதான் அல்லாஹ் ஊதி ரூஹெல்லாம் வருது. கல்லு மண்ணு எல்லாம் குடைச்சது. குர்ஆன்ல பாத்தீங்கன்னா 2-3 வார்த்தை வருது. ஒரு இடத்துல மின் துராப், மண்ணிலிருந்து படைத்தான். இன்னொரு இடத்துல மின் தீன், களிமண்ணிலிருந்து படைத்தான். இன்னொரு இடத்துல மின் சல்சாலின் கல் ஃபஹார், தட்டினால் சத்தம் வரக்கூடிய ஓடு போன்ற மண்ணுல காய வைத்த மண்ணில் படைத்தான். இப்படி எல்லாம் வருது. ஆக கல்லு மண்ணெல்லாம் குடைச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சாங்க. அதனால ஆம்பளைக்கு கொஞ்சம் ஹார்டா தான் இருப்பாங்க. கவனிச்சிங்களா? ஹவ்வாவை மண்ணுல படைக்கல. ஹவ்வாவை மண்ணுல படைக்கலங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய விழாவுல இருந்து ஈரப்பகுதி இது, இதயத்துக்கு பக்கத்துல இருக்கிற அடுக்கான விழா எலும்புகள். அந்த விழா எலும்பு மிகவும் ஈரமான பகுதி டோட்டல் பாடியில. அந்த ஈரத்துல இருந்து எடுத்து ஹவ்வாவை நிறுத்திட்டாங்க. ஹவ்வா அம்மாவை களிமண்ல படைக்கல. என்ன அர்த்தம் தெரியுமா? பெண்ணிடத்துல சாஃப்ட்னஸ் இருக்கும். இவர் களிமண்ல படைச்சதுனால இவற்றை கொண்டு ஹார்ட்னஸ் இருக்கும். ஹார்ட்னஸ் வெளி விவகாரங்களுக்கு தேவை, வீட்டுக்கு தேவை சாஃப்ட்னஸ். எனவே களிமண்ல படைக்கல. வீட்டுல யாரு இருப்பா? குழந்தைகளை பார்க்கணும் இல்லையா, பெரியவங்களை பார்க்கணும், பேஷண்ட்டுகளை பார்க்கணும். இதெல்லாம் நடக்கிறதுனால இதுக்கு களிமண்ல படைச்சா சரிப்படாதுன்னு சொல்லி ஹவ்வா அம்மாவை களிமண்ல படைக்கல. ஏன்னா வீட்டுக்கு தேவை முழுக்க சாஃப்ட்னஸ் தேவை. இது வெளியில போகணும், மூட்டை தூக்கணும், விறகு சுமக்கணும், கடைக்கு போகணும், கஸ்டமர் அட்டென்ட் பண்ணணும், அது இது பேங்க் செக், லொட்டு லொஸ்கு பிரச்சனை எல்லாம் வெளி விவகாரம். எனவே வெளி விவகாரங்களுக்கு என்ன தேவை? ஹார்ட்னஸ் தேவை. மொத்தத்தில் நான் சொல்ல வருவது, ஆம்பளைகள்கிட்ட அதனாலதான் ஹார்ட்னஸ் இருக்கு, பெண்கள்கிட்ட அதனாலதான் மென்மை இருக்கு. மென்மைக்கு, நெர்மைக்கு, இதுக்கெல்லாம் பேர் போனவள் பெண்.
என்ன அர்த்தம் தெரியுமா? குடும்ப நிர்வாகம் என்கிற பிரம்மாண்டமான ஒரு விஷயம். அதுக்கு அல்லாஹ் பெண்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். நீங்க அதை சாதாரண போஸ்டா நினைக்கவே கூடாது. அந்த போஸ்ட இவங்கனால செய்ய முடியாது. ஒரு ரூம்குள்ள போன உடனே அலங்கோலமா தாறு மாற ரூம் இருந்துச்சுனாவே சொல்லிடலாம், பேச்சுலர்ஸா தங்கியிருக்கீங்களோ அப்படின்னு கேட்கலாம், ஆம்பளைங்க மட்டும் இருக்கீங்களோ அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா ஒரு பெண் இருக்கிற இடம் நேர்த்தியாக இருக்கும், ஒரு பெண் இருக்கிற வீட்டு அமைப்பு நேர்த்தியாக இருக்கும். ஒரு குழந்தை டிரெஸ் போட்டுறதுல இருந்து தொடங்கி வீடு சுத்தமா இருக்கிற வரையும் அத்தனையும் அந்த பெண் வீட்டுல இருக்கிறான்னு அடையாளம். அது இல்லைன்னு வைங்களேன், ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முழு பழமொழியும் சொல்றதா பாதி மட்டும் சொல்றதான்னு தெரியல, சரி முழுசாவே சொல்லிடுறேன். என்னன்னா, ஆம்பளைகளை கையில கொடுத்த குழந்தையும் பொம்பளைய கையில கொடுத்த சம்பளமும் விளங்காது. இந்த ரெண்டாவது வரைதான் சொல்றதுக்கு யோசிச்சேன். ஏன்னா இப்படி பேர் வந்து உட்காந்துருக்காங்க. ஆம்பளை கையில கொடுக்கிற குழந்தையும் விளங்காது, லேடிஸ் கையில கொடுக்கிற சம்பளமும் விளங்காது. நம்ம அந்த சப்ஜெக்ட் இப்ப பேச வேணாம், அப்புறம் பாத்துக்கலாம். ஆம்பளைங்கனால குழந்தை வளர்க்க முடியாது, முடியவே முடியாது. இவன் தூக்குறதுக்கு காலை பிடிச்சா தூக்குவான், குழந்தைய அப்படியே தூக்குவான். குழந்தைய ஹேண்டில் பண்றது தெரியாது. அவங்கள்ட்ட இன்னும் நல்லாவே கேட்கிறேன்னு, சின்ன குழந்தைகளுடைய ஸ்கூல்ல பூரா லேடிஸ் டீச்சர்ஸ், வாத்தியார் அதிகமா இல்லை. ஏன்னா வாத்தியார் இருந்தா குழந்தை ஸ்கூலுக்கு போகாது, டீச்சர்ஸ் தான் வேணும். பேஷண்ட்டுகளை எல்லாம் பார்க்கிற ஆஸ்பத்திரி பூராம வேர்ல்ட் வைடு சொல்றேன், நர்சஸ் தான் அதிகம், கம்பவுண்டர்ஸ் கம்மி. கம்பவுண்டர் ஒருத்தர் 2 பேர் தான் ஆஸ்பத்திரியில இருக்காங்க. எங்க தெரியுமா? இந்த முட்டு உடைஞ்சு கட்டு போடுற இடத்துல எல்லாம் இருக்கும், அந்த செக்ஷன்ல. ஆர்த்தோ அது இது முட்டி உடஞ்சிருச்சு, கையில மாவு கட்டு, அந்த மாதிரி அந்த இடத்துல கம்பவுண்டர் இருப்பான். மீதி எல்லாமே நர்சஸ் தான் இருப்பாங்க. டீச்சர்களாக அவர்கள், நர்சுகளாக அவர்கள். ஏன் தெரியுமா? ரப்புல் ஆலமீன் ஒரு மென்மை வைத்திருக்கிறான். அந்த மென்மை ஆண்களிடத்திலே இல்லை. அதாவது உங்களை களிமண்ல படைக்கல. சில பேருடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது, ஆனாலும் எங்க வீட்டுல ஹார்டா இருக்காங்களே, சாஃப்டா விட இல்லையே, களிமண்ல படைக்காமையே இப்படின்னா இல்ல, அது நம்ம வாழ்க்கை கோளாறு, அதை விட்டுருவோம். ஆக ரப்புல் ஆலமீனுடைய அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த அமைப்பு இங்கே ஹார்டாய் அங்கே சாஃப்டாய். அல்லாஹ் ஒரு ஹார்டும் ஒரு சாஃப்டும் சேர்ந்தாதான் குடும்பம் விளங்கும். ரெண்டுமே ஹார்டா இருந்தாலும் விளங்காது, ரெண்டுமே சாஃப்டா இருந்தாலும் விளங்காது. அவன் வெளியே சரியா ஒர்க் பண்ண மாட்டான்னு அர்த்தம். ஒரு ஹார்டு, நான் சொல்லிட்டு இருக்கிறது, ரப்புல் ஆலமீன் கணவன் மனைவியை எப்படி ஜோடி சேர்த்தான். முதல் திருமணமே அவன் செஞ்சு வச்சது, கல்யாணமே அவன் கண்டுபிடிச்சது. இந்த கல்யாணத்துக்குள்ள இந்த கூறெல்லாம் அவன் வச்சான், இந்த கூறுகளோடு படைத்திருக்கிறான். நாம நினைக்கிற மாதிரி சும்மா ஒரு பொண்ணு ஒரு மாப்பிள்ளையும் அப்படியெல்லாம் இல்லை. இதற்குள்ளே அல்லாஹ் ஒளித்து வைத்திருக்கக்கூடிய இவ்வளவு தத்துவங்கள் இருக்காது. மென்மைகள் மென்மைகளாக இருக்க வேண்டும். ஒண்ணு இல்லை, இப்ப இவங்க பேஷண்ட்டுகளை பாக்குற மாதிரி நம்ம பாத்திர முடியுமா? இப்போலாம் மருத்துவம் அட்வான்ஸா ரொம்ப வளர்ந்துருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வாத நோயெல்லாம் வரும், ஸ்ட்ரோக்கு, அப்படியே கிடப்பாங்க, ரிகவர்லாம் ஆகாது. அது சரியாகவே போவாது. அப்படியே 1 வருஷம் 2 வருஷம் படுத்தே இருப்பாங்க இந்த வயசானவங்க. அதுக்கப்புறம் அவங்க மௌத்தா போயிடுவாங்க. 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் பெட்ல வச்சு யார் பார்த்தா தெரியுமா? நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் தான் பார்த்தாங்க. அவங்களுக்கு நேரத்துக்கு கொடுக்கறது, ஊட்டுறது, சுத்தவத்தம். சில பேர்லாம் பெட் ரிட்டர்னா இருப்பாங்க. எல்லாத்தையும் பார்க்கணும். இந்த பொறுமை அவங்கள்ட்ட தான் இருக்கும். நம்மள்ட்ட எல்லாம் அந்த பொறுமை இல்லை. ஒரு 3 நாள் ஏதாவது ஒரு நன்னிமாவை கொடுத்து நீங்க பாத்துக்கன்னு சொன்னோன்னு வைங்களேன், ஆர்வத்துல 1 நாள் பார்ப்பார், 2 நாள் பார்ப்பார், 3ஆவது நாள் வேற மாதிரி இருக்கும் ட்ரீட்மெண்ட். ஆமா, இந்த மாத்திரை திங்கிறே இல்லையா, பாதி ரூக்கு அதுலயே போயிடும், இவன் கொடுக்குற டார்ச்சர்லயே போயிடும். ஒரு வாரம் ஆச்சுன்னு வைங்களேன், மெதுவா பள்ளிவாசலுக்கு வரும்போது உஸ்தாதுக்கு, உஸ்தாத் வாட்சிங்க உஸ்தாத் படிச்சே இருக்கிறாங்க, என்ன சொல்ல வரான்னு தெரியுதா? ஓப்பனா சொல்ல மாட்டான்,
சில பேர் பேஷண்டா அதாவது படுத்தா டக்குன்னு போயிடும் கூட தெரியுது. கொஞ்ச நாள் படுத்தோன்னு வைங்களேன். நீ இப்போ உள்ள காலத்துல எல்லாம் சார் யோசிங்க சார், ஏன் டாக்டர்கிட்ட காட்டலாம், எல்லாம் காட்டிட்டோம், வீட்டுல கொண்டு போய் வைங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன விஷயம் துவாச்சைங்க, இவர் என்ன துவானே விளங்காமையே இருக்கிறார். அவன் துவாச்சைங்கன்ட்டு இருக்கான். சில பேர்லாம் என்னன்னா ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க, நேரா ஊர்ல இருந்து எல்லாம் வந்துருவான். வந்து இறங்கி ஊட்ட சுத்தி உடஞ்சிக்கிட்டே இருப்பான், எப்ப முடியுன்ற மாதிரி. சென்னையில ஒரு அஜத்தை கூட்டு போய் 48 மணி நேரம் டைம் சொன்னாங்க கிழவிக்கு. அது பார்த்தா போக மாட்டேங்குது, இப்படி இருக்கு, எல்லாம் சொந்த பந்தம் எல்லாம் ஊர்ல இருந்து வந்துட்டோம், ஹஜ்ரத் நீங்க வந்து கொஞ்சம் ஓதி பாருங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போனார். இவன் என்ன ஓதி பார்க்க சொல்றான்னு அவருக்கு தெரியுது, எதுக்கோ கூப்பிட்டு போறாரு. அவரு போய் பாவம் என்னத்தை ஓதனாலும் தெரியல, எந்திரிச்சு உட்காந்துருச்சு. அன்பானவர்களே, மனைவிகளிடம் சில தன்மைகள் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அது நிச்சயமா கணவன்மார்கள்ட்ட கிடையாது. கணவன்மார்களிடம் சில திறமைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அது நிச்சயமா பெண்களால் முடியாது. இந்த அல்லாஹ்வினுடைய இந்த ஸ்கெட்ச் இருக்கா இல்லையா குடும்ப அமைப்புல, இதை ஒட்டித்தான் பயணப்பட வேண்டும். இன்னைக்கு அந்த அந்த திருமணங்கள் இடையிலேயே எக்கச்சக்கமான முறிவுக்கு போறதுக்கு பல காரணங்கள்ல நான் சொன்ன ஒரு காரணம் என்னன்னா, காசு மோட்டிவா வச்சு கல்யாணம் பண்றது. மாப்பிள்ளையா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் முதல்ல விசாரிக்கிறதே காசு தான். எவ்வளவு செய்வாங்க, எவ்வளவு வச்சிருக்காங்க, என்ன அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி, அவங்கள்ட்ட எவ்வளவு இருக்கும். எடுத்த உடனே இப்போ யாருக்கையாவது ஒருத்தர் ஒரு பொண்ணு சொல்றோன்னு வைங்க, அவங்களுக்கு பையன் இருக்கு மாப்பிள்ளை வயசு, ஏங்க அந்த வீட்டுல பொண்ணு இருக்கு பார்க்கலாமல்லன்னு சொன்ன உடனே அவன் என்ன கேட்கணும், பொண்ணு நல்ல பொண்ணா, தொழுகுமா, ஓதுமா, படிச்சிருக்கா, அழகா இருக்குமா, என்னமோ இருக்குல்ல, அதெல்லாம் கேட்கலாம்ல. பொண்ணு இருக்கு அப்படின்னு என்ன செய்வாங்க? அடுத்த கேள்வி எவ்வளவு செய்வாங்க, என்ன செய்வாங்க? அதாவது மணி மோட்டிவ்லயே பெண்ணை பார்க்க ஆரம்பிக்கிற போது நிறைய தலாக் ஆகிறதுக்கு பின்னாடி இந்த காசு பார்த்து கல்யாணம் பண்ணது நிறைய போயிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அது அதிகமாயிட்டு தானே இருக்கு. காசு பார்த்து நாங்கெல்லாம் ஒன்னும் வாயை திறந்து ஒன்னும் கேட்க மாட்டோம், வாயை திறக்காமையே வேற ஆள் மூலியமா பைபாஸ்ல சொல்லி விடுறது. எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் வேணாம், முதல் மருமக இவ்வளவு கொண்டு வந்துச்சு அப்படி. அப்ப வேற என்ன அர்த்தம்? நீ 2வது மருமகளுக்கு அப்படி போடுன்னு அர்த்தம். சில பேர்லாம் வரதட்சணையே வேணாம், இப்ப புரட்சி கல்யாணம் பண்றோம்னு பண்ணிட்டு 3 மாசத்துக்கு அப்புறம் எல்லாம் ஒன்னா ஹோல்சேலா கேட்கறான். நடக்கிறது காசு மோட்டிவ்ல நடக்கக்கூடிய கல்யாணங்கள் இன்னைக்கு இருக்கிற விவாகரத்துகளுக்கு முக்கியமான காரணம். நேரம் இல்லை, நிறைய சொல்லணும், இருந்தாலும் சொல்லிதான் ஆகணும். முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கல்யாணம் இது எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? வாங்கல. நம்ம நேரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 25வது வயசுக்கு போயிட்டோம். மணமேடை. அந்த காலத்துல நிக்காவெல்லாம் இல்ல, ஈஜாபு கபூல் இல்ல, துவா இல்ல, ஒண்ணும் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியே ஆகல இல்லையா? 25 வயசு. மணப்பெண் கதீஜா அம்மா 40 வயசு. அப்போ எல்லாம் என்னன்னா, ஒரு திண்ணையில எல்லாம் உட்காருவாங்க ஒன்னா. உட்கார்ந்துட்டு பொண்ணு வீட்டுக்காரர் சார்பா ஒருத்தர் எந்திரிச்சு பேசுவார். எங்க பொண்ணு அப்படி, எங்க பொண்ணு இப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு, எங்க பொண்ணை நீங்க கேக்குறீங்க, நாங்க தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காருவார். மாப்பிள்ளை வீட்டு சார்பா ஒருத்தர் எந்திரிப்பார், எங்க பையன் அப்படி, எங்க பையன் இப்படி அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு நாங்க கட்டிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதுதான். உடனே எல்லாம் கை கொடுப்பாங்க, சாப்பிட்டு போயிடுவாங்க. இதுதான் கல்யாணம், வேற எதுவும் கிடையாது. இப்போ 2 பேருக்கும் கல்யாணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சார்பாக கொஞ்சம் பேர் எல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க. கதீஜா அம்மா சார்பா கொஞ்சம் பேர் வந்து உட்காந்துட்டாங்க. கவனிக்கணும் நீங்க, கதீஜா அம்மா சார்பா பெரியவங்க யாராவது ஒருத்தர் எந்திரிச்சுட்டா பேசணும். இப்ப கதீஜா அம்மா சார்பா எந்திரிச்சு பேசணும் வரகான்னு ஒருத்தர். வரகத் இப்னு நௌஃபல். சஹீஹுல் புகாரில ஃபர்ஸ்ட் பேஜ்ல இவரை பத்தி இருக்கு, ஃபர்ஸ்ட் பேஜ்லயே இருக்கும். ஏன்னா வஹி வந்த உடனே கதீஜா அம்மா இவர்கிட்ட தான் கூட்டிட்டு போவாங்க. வாங்க போலாம், பெரியவர்கிட்ட போய் கேட்டு வருவோம், ஈராமலை கோயில இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லலாம், வாங்கன்னு கூட்டு போவாங்க. அவர் தான் வரகா. அவரு எந்திரிச்சு பேசுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சார்பா, மாப்பிள்ளை சார்பா யாராவது பேசணும். அப்ப குடும்பத்திலே தந்தைமார்கள்ல ஆக பெரியவங்க அபூ தாலிப் அவர்கள். அபூ தாலிப் இருக்கிறார்.
இவங்க 2 பேரும் மட்டும் பேசுவாங்கன்னு முடிவாயிடுச்சு. மாப்பிள்ளை பொண்ணு அவங்களுக்கு சார்பா இப்ப ஃபர்ஸ்ட் வரக்காய் இருந்துச்சு பேசுறாரு. பேசும்போது பூரா அவர் பேச்சே எப்படி இருக்குன்னா, எங்களுடைய மணப்பெண் கதீஜா பின்த் ஹுவைலிதுடைய மகள் கதீஜா அவர்கள் இந்த ஒட்டுமொத்த அரபு நாட்டிலேயே செல்வ சீமாட்டி, அவங்கள்ட்ட இருக்கிற பணம் மாதிரி யார்கிட்டையும் இல்லை. அவங்க பெரிய வியாபாரி, அவங்க அவ்வளவு பெரிய வணிகம் செய்தவர்கள், சொத்து நிறைய வைத்திருக்கிறார்கள். பேசுறது பூராமே காசு காசுன்னே போகுது. பூரா காசா சொல்லிட்டு போறார். அவ்வளவு இருக்கு, இவ்வளவு இருக்கு, வியாபாரம் அவ்வளவு, வணிகம் இவ்வளவு, ஷாப் தேசத்துல எல்லாம் வியாபாரம் நடக்குது, அவ்வளவு காசு வருது. இப்படி அப்பவே இங்க உட்கார்ந்து இருக்கிற சல்லாசனுடைய தந்தை, பெரிய தந்தை அபூ தாலிப் நினைச்சார், காசு காசுன்னு பேசிட்டு இருக்கிற மண்டையில ஒரு கொட்டு வைக்கணும்னு நினைச்சிட்டாரு போல தெரியுது. அமைதியா உட்கார்ந்துட்டார். அவர் சொல்லிட்டு, இப்படிப்பட்ட கதீஜாவை உங்கள் மகன் முகம்மதுவுக்கு நான் தருவதற்கு சம்மதிக்கிறேன்னு அவர் சொல்லிட்டு உட்கார்ந்தார். இப்ப இவங்க எந்திரிச்சாங்க. யாரு? அபூ தாலிப் எந்திரிச்சு, எனது தம்பி அப்துல்லாவுடைய எத்தீமான மகன் முஹம்மதுவை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே, இதெல்லாமே சீரத்துடைய கிதாபுகள்ல, நூருல் யகீன், முஹம்மது ரசூலுல்லாஹ் எல்லாத்துலயும் அந்த கிதாப் அப்படியே வர்ணனையாக இடம் பெற்றிருக்கிறது. என்று பேசினாங்க, நான் முகம்மதுவை அறிமுகம் செய்ய வேண்டிய தேவையே இல்லை. நாட் நெசசிட்டி ஃபார் இன்ட்ரோடியூஸ். எல்லாத்துக்கும் தெரியும் ஊர்ல, அத்தனை பேர்த்துட்டு நீங்க எல்லாம் சேர்ந்து அவருக்கு அல்லமீன்னு பட்டம் கொடுத்துருக்கீங்க, நம்பிக்கையாளர்னு அர்த்தம். நீங்க எல்லாம் சேர்ந்து அவருக்கு அஸ்ஸாதிக்னு பட்டம் கொடுத்திருக்கீங்க, உண்மை பேசுபவர்னு அர்த்தம். அப்படிப்பட்ட என்னுடைய மகன் முகமதுன்னு சொல்லிட்டு வரும்போது அங்க மண்டையில ஒண்ணு நறுக்குன்னு வைக்கிற மாதிரி, எப்பவுமே காசு நிழல் மாதிரி வரும் போகும், அதுக்கு நிலை இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்றது யாருங்க? அபூ தாலிப். நிழல் மாதிரிங்கிறாரு. நிழல் பார்த்திருக்கீங்களா? காலையில நாம இங்க நிப்போம், நிழல் அம்முடு தூரத்துல விடுவோம். போக போக 11 மணி 12 மணிக்கு நாம இத்தா பெருசு நிப்போம், நிழல் இத்தனும் இருக்கும். சாயந்தரமான அதிகம் காசுங்கிறது திடீர்னு அதிகமாகும், திடீர்னு கம்மியாகும். 12 மணி உச்சியில இல்லாமையே போயிடும் நிழல். காசு இல்லாமையும் போகலாம். காசு காசுன்னு ரொம்ப தப்பட்ட அடிக்க வேணாங்கிற மாதிரி ஒரு 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 குத்து குத்திட்டு, நாங்கள் எங்களுடைய பையனுக்கு உங்க பொண்ணை கட்டிக்கிறோம்னு சொன்னாங்க. 2 பேரும் முசாபா செய்தார்கள். அவ்வளவுதான். ஒரு சின்ன விருந்தோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிச்சது. நான் இப்ப சொல்ல வர்றது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய ஆக எளிமையாக நடந்த முதல் திருமணத்தில், கதீஜா அம்மாவோடு நடந்த திருமணத்துல நிக்காஹுடைய கிதாபுல பதிவா இருக்கிறது இந்த வார்த்தை, காசை வைத்துக் கொண்டு திருமணங்கள் நிர்ணயிக்கப்பட வேண்டாம். காசு அல்ல. இன்னைக்கு எடுத்த உடனே மாப்பிள்ளையில எவ்வளவு காசு இருக்கு, அதே மாதிரி பொண்ணு தரப்புல எவ்வளவு காசு இருக்கு, காசு மோட்டிவ்ல பண்ற கல்யாணங்கள் நிக்க மாட்டேங்குது, போயிடும். அது தலாக்குல கொண்டு வந்து விடுது. இன்னைக்கு 2 பக்கமும் காசு இருக்கிறதுனால, குறிப்பா பெண்கள் தரப்புல இந்த சில தகப்பனார் இருக்கான், பெண்களுக்குள்ள தகப்பனார், அவங்களெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. அதாவது அனுசரிச்சு நீ வாழுமான்னு சொல்லணும். அதுதான் தகப்பனுக்கு தாய்க்கு அடையாளம். நீ ஏதாவது இருந்தா சொல்லுமா, நீ நேரா கிளம்பி இங்க வந்துரு, நம்ம பாத்துக்கலாம், நம்மள்ட்ட எல்லாம் இருந்தா அப்படியா இப்படியா, உனக்கு எத்தனை பேர் வரிசையில நிப்பான் தெரியுமா, இதெல்லாம் இவன் பேசுற பேச்சா? இந்த பொண்ணை பெற்ற தகப்பனார் கஷ்ட நஷ்டங்களோடு இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது சகிக்க முடியாத அளவுக்கு மார்க்கத்தை மீறிய விஷயம்னா அது வேற, அது தலாக்குக்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைங்கிற, உப்பு இல்லைன்னா அவன் போன் வருது. போலாம் இந்த மொபைல் நாசமா போனது வந்ததுல இருந்து சின்ன பிரச்சனை. இன்னைக்கு மாமியா உப்பு போட மறந்துருச்சு, இவன் விட்டா உப்பு எடுத்துட்டு போயிருவான் போல தெரியும். அல்லாஹ் அக்பர். ரொம்ப மோசமான ஒரு தகவல் தொடர்பு மணப்பெண் வீட்டில இருந்து இங்க கான்டாக்ட் ஆயிருது. இதுல எக்கச்சக்கமான தலாக்கு. எல்லா ஹதீஸ் நூல்கள்ல இருக்கிற பிரபலமான ஒரு ஹதீஸ், ஷைத்தானுடைய ஹெட் குவார்டர்ஸ்ல வந்து பெரிய இப்லீஸ் உட்கார்ந்து இருப்பான்.
நிறைய பேர் கூட்டமா அவனோட தொண்டர்கள் சைத்தான்கள்லாம் வந்து சொல்லுமா, நான் இத்தனை பேர்த்தோட தொழுகையை கெடுத்தேன், நான் இத்தனை பேர்த்தோட நோன்பு கெடுத்தேன், இத்தனை பேர்த்தோட நன்மையான காரியத்தை கெடுத்தேன். ஒரே ஒருத்தர் வந்து நான் வந்து ரொம்ப போராடி கணவனை மனைவியும் பிரிச்சுட்டேன்னு சொல்லுவானாமா. இந்த பெரிய ஹெட் இருக்கானல்ல பெரியவர், அவன் எந்திரிச்சு அவனை ஆற தழுவி நிஅம அன்த ஃபயல்தஸிமுஹு வயுஆனிபுஹு ஃபயகூலு நிஅம அன்த, நீதான் இருக்கிறதுலயே பெஸ்ட் அப்படின்னு பெஸ்ட் அவார்டு யாருக்கு தெரியுமா? தொழுகையை கெடுத்த சைத்தானுக்கு இல்ல, நோன்பை கெடுத்த சைத்தானுக்கு இல்ல. எவன் கணவனையும் மனைவியையும் பிரித்தானோ அவன் தான் சைத்தானுகள்கிட்ட உயர்ந்தவன். அன்பானவர்களே, தலாக்கனுடைய இன்னைக்கு அதிகமாகிற பல விஷயங்களை அலசனா நம்ம எல்லா வீட்டிலும் இருக்கிற முசீபத்து என்னன்னா, பெண் பிள்ளைகளை மிகவும் செல்லத்தோடு வளர்க்கிறோம். அறவே கண்டிப்பே கிடையாது. அதுலயும் சில இடங்கள்லயாவது அவங்க அம்மா கண்டிக்கும், இவர் உடனே உள்ள பாஞ்சு போய் கண்டிக்க கூடாதுன்றார். உச்சகட்ட செல்லம் யாரு? தகப்பனார்கள். என்ன கேட்டாலும் வாங்கி தரு. சில பேர் எல்லாம் 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க முறம் மாதிரி மொபைல் வச்சிருக்கு. முறம் தெரியுங்கள, அவ்வளோ பெரிய மொபைல், எல்லா நேரம் அதுக்கு என்ன டேபு அது இது சிஸ்டம் எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. ஒரு சின்ன குறை கூட இல்லாத அளவுக்கு வளர்த்து ஆளாக்கி, கஷ்டம் தெரியாமல் சங்கடம் தெரியாமல், ஏற்ற இறக்கம் இறக்கமே தெரியாது, வெறும் ஏற்றம் மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளர்க்கப்படுகிற பிள்ளை போற நேரத்தில் முடிய மாட்டேங்குது. அல்லாஹ் அக்பர். அகில உலகத்தினுடைய தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமா மாவு அரைச்சு கையை காய்ச்சி போச்சுன்னு வருதுல்ல, எத்தனை பேர்ல கேட்டிருப்பீங்க. ருஹா ஃபாத்திமத்த ததுர்ருஹா, திருகை அரைத்த கையை. இந்த மரம் வெட்டுறவங்க கையெல்லாம் எப்படி இருக்கும்? மரத்து போய். பொதுவா பெண்களுடைய கை நம்ம மென்மை இருக்குமா இல்லையா? வேலை செய்து செய்து காய்ந்து போய் மரத்து போன கரம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உடையது. மன்னர் வீட்டிலேயே வச்சாங்க, மாளிகையிலேயே வச்சாங்க. வெறுமனே ஒரு 10க்கு 10, அது 10x10, ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்ல. இன்னைக்கு மஸ்ஜித் நபவிக்கு போனா பாக்குறோம்ல, தொழுகிற இடத்துக்கு பின்னாடியா ஆயிஷா அம்மாவுடைய வீடு பாக்குறோமே. சல்லாஹுடைய வீடு 3-4 ரூம் உள்ள வீடெல்லாம் இல்ல. அது ஒரு சின்ன வீட்டுல வசதி குறைவாக வாழ்ந்த வீட்டில் வளர்க்கப்படுகிற பாத்திமாவுக்கு வாழ்க்கையின் மேடு பள்ளம் சொல்லி கொடுத்து உருவாக்குகிறார்கள். போன இடத்துல என்ன கஷ்டம் வந்தாலும் தெரியுமா, அழுகது இல்லாம பணக்காரெல்லாம் இல்லை. நல்லா சொல்றதுன்னா, கட்டடத்துல கூலியார் வேலைக்கு போனாங்க. செல்லாதி செல்லம் கட்டி கொடுத்த மருமக அப்படி கூலியார் வேலைங்க. நிறைய பேர் போய் கேட்டாங்க, நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய மருமக, நீங்க போய் கட்டடத்துல கல் உடைக்கிற வேலையெல்லாம் பாக்குறீங்க, அதெல்லாம் ஒரு மார்க்கு, நீங்க அப்படி எல்லாம் செய்யலாமல்ல, செய்யாம இருக்கலாமல்ல. அலிரல்லாஹு அழகான ஒரு பைத்து படிப்பாங்க. லனக்குலு ஸஹரி அஹப்பு இலைய மின் மினனிர் ரிஜால் யகூலூன ஃபில் கஸ்பி ஆருன் வலகின்னல் ஆர ஃபீ துல்லில் மஸ்அலா. பாறைகளிலே இருந்து கற்களை உடைக்கிற கொத்தனார் வேலை செய்வது மக்கள்கிட்ட கையேந்தி காசு வாங்குவதை விட அது சிறந்தது. எல்லாரும் என்னை இந்த தொழிலில் கேவலம் என்கிறார்கள், கேவலம் கையேந்துவதில் இருக்கிறது. இது சொன்னது அலி ரலியல்லாஹு அன்ஹு. கட்டணம் உடைக்கிற வேலை பார்க்கிற ஒரு கணவர் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு மனைவியா பாத்திமா அன்னை பாத்திமா மாதிரி வாழணும். பிள்ளைகளுக்கு பூரா பாத்திமான்னு பேர் வைக்கிறோம், பாத்திமா மாதிரி வரணும். அவங்க லக்ஸரியா உட்கார்ந்து இருக்குது, நம்ம பாத்திமா போறோம். எப்படி பாத்திமா மாதிரி? அன்பானவர்களே, வருத்தம் தெரியாமல் குழந்தைகளை வளர்க்கிற ஒரு அபாயம் இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கு. சென்னையில ஒரு தலாக், உட்கார்ந்து எல்லாம் பேசுறோம், எல்லாம் பஞ்சாயத்து பண்றோம். இந்த பக்கம் 10 பேர், அந்த பக்கம் 10 பேர் வந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் சண்டையெல்லாம் போட்டாங்க. அவங்க ஆளும் பயங்கரமான கத்தம் 2 பேரும். எப்பவுமே பஞ்சாயத்துல கொஞ்ச நேரம் முதல்ல பேச விட்டுருவோம், அறவே பேசாம வேலையாகாது. இப்ப கொஞ்ச நேரம் அவங்களும் திட்டுவான், அவங்க வீட்டுல கொஞ்ச நேரம் இவங்களை திட்டுவாங்க. கடைசியில பொண்ணு மாப்பிள்ளையும் தனியா பேச வச்சு ஒரு மாதிரி சரி பண்றப்போ, இந்த ஆளு பொண்ணு சார்பா அவங்க அத்தா எந்திரிச்சு அவங்க வீட்டை குறை சொல்றாரு. யாரு வீட்டை? மாப்பிள்ளை வீட்டை. அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க, என் பிள்ளைய கொடுமை பண்றாங்க. ரொம்ப பேசினேன்.
பெரிய குடும்பம் எல்லாம் ஏதோ இருக்கும்னு கடைசியில பேச்சோட பேச்சா சொல்றாரு. காத்தால 7 மணிக்கே என் கூட எந்திரிக்க சொல்றாங்கன்ற உண்மை சொன்னது. 7 மணி வரை எந்திரிக்கலன்னா அவ என்ன புள்ளாவோ இல்ல என்ன வளர்ப்பு இது? மிகைப்படுத்தி எல்லாம் சொல்லல, நகைச்சுவையும் இல்லை. இது ரொம்ப பரிதாபமான செய்தி. என் பிள்ளைய புருஷன் வீட்டுல 7 மணிக்கு எழுப்புறாங்களாம். அதை அவன் ரிப்போர்ட்டா பதிவு செய்யறான். யாரு? பொண்ணுடைய தகப்பனர். முதல்ல இந்த பொண்ணு என்ன வளர்ப்புன்னு தெரியல, இவன் என்ன தகப்பன்னு தெரியல. ரொம்ப லக்ஸரியாக வளர்த்து கொண்டிருக்கிறோம். கனிவு என்ற பெயராலே நடைபெறுகிற இந்த விஷயங்கள். தலாக்குல முக்கியமான இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணும். நிறைய விட வேண்டியது வரும் போல தெரியுது. சென்சார் பண்ணி பேசிட்டு வர. அடுத்து என்னன்னா, இவங்க இந்த பொண்ணை பெற்ற தாயார் தகப்பனார் வாழ்றதுக்கு ஊக்குவிக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் அதுதான் இந்த உறவுகள். அதே மாதிரி பையனோட அம்மா அத்தா, குறிப்பா இந்த பையனோட அக்கா தங்கச்சி, அல்லாஹ் அக்பர், நாத்தனாருன்னு பேரு. அது உலகம் பூரா அப்படித்தான் இருக்கும் போல தெரியுது. ஆமா, நல்ல நாத்தனார்கள் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. வந்திருக்கிற யாரும் போச்சுக்குவோனா, நான் மெஜாரிட்டியான நாத்தனார்கள் சொல்றேன். அநேகமா ஆண்டவர்கள் மேல தனியா ஒரு செக்ஷனே வச்சிருப்பாங்க அப்படின்னு. இவங்க என்ன ஒரு மாதிரி கழட்டி விட்டு போட்டு, வாடா காலுக்காகாத செருப்பு எடுத்துட்டு போட்டு, காலுக்காகாத செருப்பை கழட்டி விடுங்கிற வார்த்தையை இந்த தலாக்குக்கு நீண்ட காலமா யூஸ் பண்றாங்க. இந்த காலு புது செருப்பு கடிக்கத்தானே செய்யும். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வச்சு போட்டா 2 நாள்ல சரியா போயிடும், பழகிடும். இவன் எடுத்த உடனே காலை கடிக்கிற செருப்பு வானா கழட்டி விட்டுடுவான் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த வீட்டுல 4 பேர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியூர் போயிட்டு இஷாவுக்கு பிறகு வீட்டுக்கு வர்றாங்க. எப்பவுமே எங்க வெளியூர் போனாலும் சல்லாஜமுடைய பாணி தெரிஞ்சுக்குங்க, ஊரை விட்டு போறப்ப கடைசியா பாத்திமா வீட்டுக்கு தான் போவாங்க. அங்கிருந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டா அப்படியே வெளியே போயிடுவாங்க. லாஸ்டா அங்கதான் போவாங்க. அதே மாதிரி வெளியூர்ல இருந்து வந்தா ஃபர்ஸ்ட் பொண்ணு வீட்டுக்கு தான் போவாங்க. நேரா பாத்திமா வீட்டுக்கு போயிட்டு அங்க சேம நடந்தெல்லாம் விசாரிச்சுட்டு அப்புறம் தான் ஊருக்குள்ள வருவாங்க, வீடுகளுக்கு வருவாங்க. வெளியூர் போயிட்டு வர்றாங்க. இஷா நேரம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா பாத்திமா இருக்கிறார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருக்காங்க. கணவர் இல்லை, அலி ரலியல்லாஹு அன்ஹு இல்லை. எங்கம்மா அவர் எங்க அப்படின்னா பதில் வரல. ஏதோ கொஞ்சம் நடந்திருக்கு அவங்களுக்குள்ள, ஏதோ சின்னதா ஒரு மனத்தாங்கல் எல்லாத்துக்கும் வரத்தானே செய்யும். வரலன்னு தான் பிரச்சனை. அது இப்போ எல்லாம் டெய்லி வருது. இப்போ அவங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கும் அவருக்கும் சண்டை, நான் அப்படி பேசினேன், இவர் இப்படி பேச, அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல. சரியா பதில் வரல. செல்லாசம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது பொறுப்புள்ள ஒரு பொண்ணுடைய தந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி எல்லாம் கேட்கல. என்ன நடந்துச்சு, ஏன் போனாரு, எங்க போனாரு, அவங்க அக்கா வீட்டுக்கு போனாரா, அதெல்லாம் ஒண்ணுமே கேட்கல. ரசூலுல்லாஹ் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து அங்க ஒரு சஹாபி தெரிஞ்சாரு. அவரை கூப்பிட்டு, அலி ரலியல்லாஹு அன்ஹு எங்க இருக்காருன்னு பாருங்க அப்படின்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரு அதிகமாவெல்லாம் தேடல, நேரா பள்ளியாசல போய் பார்த்தாரு. அங்கதான் இருக்கிறாங்க. நேரா வந்து சொல்லிட்டாரு. பொதுவா ஊத்துல சொல்லுவாங்க, முல்லாக்கி தௌடு மஸ்ஜித். முல்லா ஓடி ஓடி போனாலும் எங்க பள்ளியாசல் வரைக்கும் தான் போவார். அதுக்கு மேல போறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. பள்ளியாசல்ல இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூட்டிட்டு வரணும்னு சொல்லல. மருமகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே போனாங்க. நேரா பள்ளிக்கு போனாங்க. அப்போல்லாம் பள்ளி மணல் கீழே அலுவலக படுத்திருக்காங்க. வெயில் நேரம். மேல ஒரு துண்டு மாதிரி போட்டிருக்கிறாங்க, படுத்திருக்காங்க. தோல் பூஜம் எல்லாம் திறந்திருக்கு. அதுல வேர்வையில அந்த மணல் எல்லாம் ஒட்டி இருக்கு. வேர்வையில மணல் ஒட்டும் இல்லையா, ஈரமா இருந்தா அந்த மணல் ஒட்டி இருக்கு. அவங்க படுத்திருந்தாங்க. நேரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. மண்ணு ஒட்டி இருக்கிறத பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, கும் யா அபா துராப், மண்ணின் மைந்தனை எந்திரிப்பா அப்படின்னாங்க. அபா துராப்னா மண்ணின் தகப்பனார எந்திரி அப்படின்னு நாம சொல்றோம்ல, மண்ணின் மைந்தர் அப்படின்னு. அந்த மாதிரி வார்த்தை கொஞ்சம் நகைச்சுவையான வார்த்தை. அதை சொல்லி ரசூலுல்லாஹ் பார்த்தோம்னா எந்திரிச்சிட்டாங்க. இங்க படுத்துருக்கீங்க, வாங்க போலாம். அவ்வளவுதான். வந்துட்டார் அவரு. நேரம் வீட்டுக்கு போயாச்சு. போயிட்டு அவங்க ரொட்டி சுட்டு அப்படியே சுட்டுட்டு இருந்தது. ரெடியா இருக்காமா? இருக்கு, வைங்க. அவ்வளவுதான். உட்காந்தாங்க, சாப்பிட்டாங்க. அலைவதி எல்லாரும் சாப்பிட்டாங்க. வீட்டுல எல்லாம் சாப்பிட்ட உடனே
எந்திரிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சுட்டு போயிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை கேட்கல, ஒண்ணுமே கேட்கல. கணவன் மனைவிக்கு இடையில லேசான சின்ன சின்ன ஏதாவது வரும், அது சண்டை போட்டுக்கு தான் செய்வாங்க. ஒரு பொறுப்புள்ள தகப்ப என்ன தெரியுமா, நோண்டி துருவி ஆராய்ஞ்சு. இன்னைக்கு நாமளா இருந்தா இந்த இடத்துல என்ன பண்ணிருப்போம் யோசிச்சு பாருங்க. அவர் என்ன சொன்னாரு, அப்படியே சொன்னாரு, அது நீ என்ன சொன்ன, அவன் நீ எப்படியா சொன்ன, அவர் அங்க போயிருப்பார் இங்க போயிருப்பார், அப்படி அந்த அளவுக்கு பேசிட்டாரு அவரு. ஏதாவது சின்னதா இருக்கும், இவன் பூதாகரம் ஆக்கி விட்டு ஒரு வழி பண்ணி விட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே பண்ணல. கடைசி வரைக்கும் ஃபாத்திமாட்ட உனக்கு அவருக்கு என்னமா பிரச்சனை கேட்கவே இல்லை. அது கணவன் மனைவி 1000 பிரச்சனை இருக்கும். காலையில அந்த மாதிரி ஏதாவது சத்தம் போட்டிருக்கும், இவர் ஏதாவது சத்தம் போட்டிருப்பாரு, ஏதாவது இருக்கும். பேசணும்னு அவசியமே இல்லையே. அலிரதி எல்லாம் பள்ளிவாசல்ல இருந்து கூட்டிட்டு வர்றப்போ அலிரதி எல்லாம் ஒரு வார்த்தை கூட என்ன மாப்பிள்ள ஏதாவது பொண்ணு இதா பேசிருச்சா வச்சிருச்சா பள்ளிவாசல்ல வந்து படுத்திருக்கீங்களா என்ன ஏது கேட்கவே இல்லை. ஒரு பொறுப்பான தகப்பன் அதுதான். இன்னைக்கு நாம பண்றது பூரா வந்து அந்த தகப்பனை எல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. சின்னதா இருக்கிறத புடிச்சு பூதாகரமா பிரச்சனைய பெருசு பண்றது, பெருசு பண்ணி விட்டுறது. நான் பொதுவாக குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லுகிறேன், 2 முக்கியமான செய்தி. 2மே ரொம்ப ரொம்ப முக்கியம். 2மே இன்னைக்கு நடக்கிறது கொடுமை. என்னன்னா, ஒரு மனைவி அடுத்த வீட்டிலிருந்து உனக்கு மனைவியாக வந்திருக்கிறாள். அவளை உங்க அம்மா, இந்த பையனோட அம்மா, பையனோட அக்கா தங்கச்சி இவங்க சொல்றத கேட்டுட்டு அந்த பெண்ணை அடிக்கிறது, அந்த பெண்ணை டார்ச்சர் பண்றது, அந்த பெண்ணை தகாத வார்த்தைகள்ல பேசுறது ஆகப்பெரிய பாவம். குடும்ப வாழ்க்கையில இது. நீ கணவன், உனக்கும் அவளுக்கும் பிரச்சனைகள் வரலாம். ஆனா கூட எங்க அம்மா சொல்லுச்சு, எங்க அக்கா சொல்லுச்சு, எங்க தங்கச்சி சொல்லுச்சு, இவங்க எல்லாம் கொளுத்து விட்ட உடனே வாழ வந்தவளை பிடித்து இவன் வதை செய்வது, டார்ச்சர் பண்றது. அடுத்த ஒரு விஷயம், இது எவ்வளவு பெரிய தப்போ இதே சம அளவு தப்பு என்ன தெரியுமா, வந்தவ பேச்ச கேட்டுட்டு அம்மா அத்தாவை தொந்தரவு பண்றாரு. இன்னைக்கு இந்த 2 தான் நடக்குது. ஒண்ணு, தாய் சகோதரிகள் பேச்ச கேட்டுட்டு மனைவியை டார்ச்சர் பண்றான், அல்லது மனைவி பேச்ச கேட்டுட்டு தாய தள்ளி வைக்கிறது, தாய்க்கு கொடுக்காம இருக்கிறது, தாயை பராமரிக்காம இருக்கிறது. அவங்களுக்கு என்ன, அவங்க எல்லாம் வாழ்ந்து முடிச்சவங்க, இன்னும் அவங்களுக்கு கொட்டிக்கிட்டே இருக்கிறீங்களான்னு இந்த பொம்பளை கேட்கும் இங்க இருந்து. அது வளர்ப்பா அப்படி. அது கேட்ட உடனே இவன் மனைவி பேச்சை கேட்டுக்கொண்டு பெற்றோரை உதறி தள்ளினாலும் மாபெரும் பாவம், அல்லது உடன் பிறந்தவர்கள் தாய் உள்ளிட்டவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு வாழ வந்த மனைவியை துவம்சம் செய்வது, அவளை டார்ச்சர் பண்றது, அடிக்கிறது, அதுவும் ஆக பெரிய பாவம். இந்த 2ம் சம அளவிலான பாவம், சம அளவிலான பாவம். சம அளவிலான பாவம் மட்டுமல்ல, இன்னும் கொஞ்சம் நல்லா அழுத்தமா சொல்றதுன்னா, மனைவி பேச்சை கேட்டுக்கொண்டு தாயுடைய பத்வாவுக்கு ஆளாகுவது மன்னிக்க முடியாத குற்றம். நீங்க அல்லாட்டையும் சேர்ந்து கெட்ட பேர் வாங்குறீங்க. அன்பானவர்களே, திருக்குரானிலும் ஹதீஸிலும் சில பெண்களின் வரலாறு இருக்கிறது. எனக்கான டைம் முடிஞ்சிருச்சு. நான் இன்னும் சொல்ல வேண்டிய செய்தி உண்டு. இந்த ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சாரு உங்க அனுமதியோட. நாளைக்கு சனிக்கிழமை தானே, நீங்க இப்படிங்கிறத பார்த்தா 12 வரையும் பேசுறது அப்படிங்கிறார். அன்பானவர்களே, திருக்குர்ஆனில ஹதீஸ்ல சில வரலாறுகள் இருக்கிறது. அல்லாஹ் 28வது ஜுஸு, தாய்மார்கள் கவனிக்கணும், 28வது ஜுஸு ஃபர்ஸ்ட் பேஜ். ஒரு அம்மாவை பத்தி ஒரு பக்கம் பேசுறான் அல்லாஹ். இந்த அம்மாவுக்கு பேர் ஹவுலா. 28வது ஜுஸு என்ன ஜுஸுங்க? கது சமி அல்லாஹ்னு ஒரு ஜுஸ் வருதுல்ல, கது சமி அல்லாஹு கௌலல்ல, நல்ல நிசப்தம். கது சமி அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா. அதே தெரியாம தலாக் விட தெரியாம என்னமோ உளறிட்டார் ஒருத்தர். தலாக் மாதிரி வேகத்துல கோபத்துல திட்டார். அந்த மாதிரி நேரா வந்து ரசூலாட்ட நின்றுக்கிட்டு, என் கணவர் சொன்னதன் மூலியமா தலாக் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் சொல்றாங்க ஊர்ல, நானெல்லாம் என் கணவனை பிரிய மாட்டேன்,
எனக்கு குழந்தை எல்லாம் இருக்குது. அவர் அப்படித்தான் கொஞ்சம் சிடுன்னு கோவப்படுவாரு, ஆனா உடனடியா இதாயிருவார். அவர் குழந்தை மாதிரி. தப்பா சொன்னதை வச்சுக்கிட்டு எங்களை பிரிச்சிடாதீங்க, நான் அந்த அவர் கூட தான் வாழுவேன். பிடிவாதமா பேசு. செல்லாஸ் சொன்னாங்க, இல்லம்மா முடிஞ்சிருச்சு, தலாக்கா ஆயிடுச்சு அப்படின்னு. இல்ல, நீங்க அல்லாட்ட துவா செய்யுங்க, நான் அவங்க கூட தான் வாழுவேன். தஹஜ்ஜத்துல உட்கார்ந்து கேக்குது அந்த அம்மா, அல்லாட்ட சண்டை போடுது, நான் இவர் கூட தான் வாழுவேன் அப்படின்னு. 4 நாள் இருக்கும், 3 நாள் முடிஞ்சு வகி இறங்கிருச்சு, சட்டமே மாறிச்சு. அந்த கணவன் இந்த வார்த்தையில சொன்னதுனால இது தலாக்காக ஆகாது, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழலாம்னு ஆயிட்டு வந்துருச்சு. இந்த ஹிஸ்டரி தான் அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கு. கியாமத்து வரையும் குர்ஆன் ஓதுற நாமெல்லாம் அந்த பொண்ணை பத்தி ஓதுறோம். எந்த பொண்ணை பத்தி ஓதுறோம்? என் புருஷன் கூட, என் குழந்தைகளோட இதுலதான் நான் வாழுவேன், நான் பிரிய மாட்டேன்னு பிடிவாதம் காட்டிய ஒரு பெண்ணின் வரலாறு குர்ஆன்ல ஒரு பக்கத்துக்கு வச்சிருக்காங்க. இத வச்சிருக்கேன். இந்த அம்மா இங்க இருக்கட்டும், இன்னொரு அம்மா அதை சொல்லி முடிச்சாரு. பரீரான்னு ஒரு அம்மா, பரீரா. அந்த அம்மா ஆயிஷா அம்மாட்ட வேலைக்கு இருந்தாங்க. அவங்க அடிமை பெண் மாதிரி இருந்தாங்க. அடிமை பெண்களை உரிமையிடுவாங்க அந்த காலத்துல. இனிமேல் யார்ட்டையும் வேலை செய்ய வேண்டியதெல்லாம் இல்ல, சொந்தமா என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், பிசினஸ் கூட பண்ணிக்கலாம். ஓ, அடிமை பெண்ணை உரிமையிடுறது. பரீராவை உரிமையிட்டாங்க. உரிமையிட்ட உடனே மார்க்கத்தினுடைய ஒரு சட்டம் இருக்கு. என்னன்னா, பெண்கள் ஒரு கணவனோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க அடிமை பெண்ணா இருந்தப்போ. அடிமை பெண் சுதந்திரமானால் அதே கணவனோடு தொடர்ந்து வாழலாம், இல்லாவிட்டால் வேணாம்னு சொல்லிட்டு வேற கணவனை கட்டிக்கலாம். ஏன்னா சுதந்திரம் ஆயிட்டா இந்த பெண். சுதந்திரமான பெண்ணுக்கு வேற யாராவது சுதந்திரமான ஒரு கணவன் கிடைச்சா கட்டிக்கலாம்னு சட்டம் இருக்கு. இப்போ இந்த பரீராவுக்கு ஒரு புருஷன் இருக்கிறார், அவருக்கு முகீஸ்னு பேர். ஜோடினா அப்படி ஒரு ஜோடி, பொருத்தமான ஜோடி. ஆனா என்ன, ஒன்வே காதல் மாதிரி, ஒருதலை காதல் மாதிரி. இந்த முகீஸ் மட்டும்தான் பயங்கரமான பிரியம் மனைவி மேல. மனைவி விட்டு கொஞ்ச நேரம் கூட பிரிய முடியாது அவர்னால, அப்படி ஒரு பிரியம். இந்த அம்மா ஆயிஷா அம்மா உரிமையிட்டாங்க பரீராவை. என்ன நினைச்சதோ என்ன நடந்துச்சோ அவங்களுக்குள்ள தெரியல, உரிமையிட்ட உடனே எனக்கு இந்த கணவர் வேணான்னுச்சு. எல்லாத்துக்கும் ஆச்சரியம். முகீஸ போய் வேணாம்பியா, அவர் உயிரோட இருக்க மாட்டாரு, அவர் அவ்வளவு பிரியமா உள்ள இருக்காரு. எல்லாம் போய் சொல்றாங்க, எதையும் ஏத்துக்கவே இல்லை. என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஹதீஸ்கள்லையும் அது குறித்து தெளிவு இல்லை. சரி, பள்ளிவாசல்ல அவர் ஒவ்வொரு தடவையும் வர்றப்ப போறப்பெல்லாம் ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, ரொம்ப அழுகிறார். ஒரு ஹதீஸ் கூட இப்படி வருது, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய சிறிய தந்தையை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அலா தஅஜப் யா அப்பாஸ் மின் ஹுப்பி முகீத் அலா பரீரத வ புக்தி பரீரத அலா முகீத். அப்பாஸ், உங்களுக்கு பார்த்து ஆச்சரியமா இல்லையா, இந்த பரீரா மேல இவர் எவ்வளவு காதலா இருக்கிறாரு, ஆனா அந்த அம்மா இவர் மேல எவ்வளவு வெறுப்பா இருக்குது, இதை பார்த்தா உனக்கு ஆச்சரியமா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட. கடைசியா அங்க இங்க விஷயம் போய் ஃபைல் ரசூலுல்லாஹ்ட்ட போயிடுச்சு. கொஞ்சம் பேசி சேர்த்து வைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அம்மாவை கூப்பிட்டாங்க. யார? பரீரா. பரீராவை கூப்பிட்டு, எம்மா உன் மேல ரொம்ப பிரியமா இருக்காரு அவர், கொஞ்சம் நீ யோசனை பண்ணி பரிசீலனை பண்ணி அவர் கூட சேர்ந்து வாழலாமல்ல. ரொம்ப போல்டான அம்மா, போல்டு, ரொம்ப போல்டு. அந்த காலத்திலேயே ரொம்ப அறிவாளியான பெண் கூட. அந்த அம்மா உடனே என்ன கேட்டாங்க தெரியுமா? யாரோ சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அடிப்படையில உங்க உத்தரவுக்கு நான் கட்டுப்பட்டு தான் ஆகணும். நீங்க இப்ப அவர் கூட வாழுன்னு சொல்றது உத்தரவா சொல்றீங்களா, சிபாரிசு செய்றீங்களா? ஆர்டர் ஃபார்மா அல்லது ரெக்கமெண்ட் ஃபார்மா? நீங்க என்ன இப்ப நீங்க சொல்றது ஆர்டரா அல்லது அந்த பொண்ணோட வாழுன்னு ரெக்கமெண்ட் பண்றீங்களா, சிபாரிசு பண்றீங்களா? சொன்னாங்க, நான் இந்த விஷயத்துல ஆர்டர் போட முடியாது. ஒரு கணவனுக்கு மனைவியை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில், ஒரு மனைவி கணவனை தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல நான் உத்தரவு போட முடியாது. இது என்னுடைய பரிந்துரை, இது என்னுடைய ஷஃபாஅத், இது என்னுடைய ரெக்கமெண்ட் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ரெக்கமெண்ட்டை நான் ஏத்துக்கலன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிச்சு. நமக்கெல்லாம் படிக்கும்போது ஒரு கோபம் வரும், என்ன பொம்பளை அல்லாஹ்வோட தூதர் கூப்பிட்டு வாழுங்கிறாங்க, வாழ்றதை விட்டுட்டு இப்படி பேசுதேன்னு நம்ம நினைப்போம். ஆனா மார்க்கம் அந்த அனுமதியை அந்த பெண்ணுக்கு கொடுத்திருந்தது. அந்த பெண் சொன்னாங்க, யாரும் சொல்லல, சிபாரிசா இருந்தா நான் இதை ஏத்துக்கல அப்படின்ட்டாங்க. சரி, நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி எந்திரிச்சு போயிருச்சு.
முகிஸ் கடைசி வரையும் தனியா தான் வாழ்ந்தார். பரீரா வேற கணவரோட வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு இடையில நடைபெற்ற முழு விவகாரங்கள் கிதாபுகள்ல வரல. நான் இப்ப என்ன சொல்றேன், இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி பரீராவுடைய நிகழ்ச்சி குரான்ல இல்ல. நான் சொல்ல வர்றது அதுதான், குரான்ல இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண்ணை எந்த இடத்துலயும் அப்படியெல்லாம் பெருமையா நினைவு கூறவே இல்லை. நீங்க ரெண்டையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த புருஷன் கூட தான் வாழுவேன்னு அல்லாஹ் ரசூல்ட துஆவுல ஃபைட் பண்ண ஹவுலா இன்னைக்கு வரைக்கும் குரான்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. கியாமத்து வரையும் நீங்களும் நானும் குரான் எடுத்தா அந்த அம்மாவை ஓதித்தான் ஆகணும். ஆனா இந்த பரீரா குரான்ல எங்கேயுமே இல்லை, எங்கேயும் இல்லை. ஆனா வரணும் அல்ல, பிரிந்து வாழுவதை விரும்பக்கூடியவர்கள் குரானிலே இடமில்லை. சேர்ந்து வாழ விரும்புபவர்களுக்கு குர்ஆன் பக்கம் பக்கமாக இடம் ஒதுக்கியிருக்கிறது. அதனால தயவு செய்து 100 காரணங்களில் 99 காரணம் இருந்தால் ஒரு காரணம் சேருவதற்கு இருந்தால் அந்த ஒண்ணு வச்சாவது வாழுவதற்கு முயற்சிக்க வேண்டும். இந்த தலாக்கின் மூலம் பாதிக்கப்படுகிற குழந்தைகள், அவங்களுடைய வருங்காலம், அவங்களுடைய இன்சியல் பிரச்சனை, நிக்காக வரைக்கும் நாளைக்கு அவங்க யாரு தகப்பன்னு பேசப்படுற அவலம், இன்னமும் இந்த தலாக்குல இருக்கக்கூடிய பல்வேறு இடையூறுகள், இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் வேறு தலைப்புகளில் பேசுகிற போது, நாம் பெண்கள் குறித்து பேசுகிற போது நான் அடுத்தடுத்த வாய்ப்புகளில் பேசுகிறேன். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிம்மதியான குடும்ப வாழ்க்கையை நமக்கு தருவானாக. காலம் முழுக்க சந்தோஷத்தோடும் அல்லாஹ் ரசூல் விரும்பியவாறும் குடும்பம் நடத்துவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எந்த குடும்பத்தில் எல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ அல்லாஹ் அதை சுமூகமாக தீர்த்து வைப்பானாக. நம்மிடம் இருந்து போன நம்முடைய ஆண்கள், நம் ஆண் பிள்ளைகள், நம்முடைய பெண் பிள்ளைகள் வாழுகிற இடங்களில் குடும்பம் குதூகலமாக மகிழ்ச்சியோடு அவர்கள் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய சூழ்நிலையில் பெருகி வரும் தலாக், அதற்குண்டான தீர்வுகள், உஸ்தாத் அவர்கள் என்னென்ன பிரச்சனைகளால் இந்த தலாக் நடைபெறுகிறது என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். வரும் காலங்களில் இவைகள் எல்லாம் குறைந்து குறைந்து அல்லாஹ் தஆலா எல்லா காரியங்களையும், எல்லா நிகழ்ச்சிகளையும் அல்லாஹ் தஆலா சிறப்பாக ஆக்கி வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு மத்தியிலே ஒரு சில அறிவிப்புகள். உங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிற முஹம்மது ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்து ஒரு நூல் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அது இலவசமாக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எடுத்து உங்களுடைய வீடுகளுக்கு சென்று வரலாறுகளை படிப்பதற்காக உங்களுக்கு இலவசமாக வழங்குகிறோம். அதை எடுத்துச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கடுத்து இன்னொரு அறிவிப்பு முதலில் நாம் சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு நாளும் சீரழி என்ற முறையிலே, மிக சிறப்பான முறையிலே முறைக்காரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எல்லா விதமான வாக்கியங்களையும் முழுமையாக தருவானாக. கடைசி முறை பொதுமுறையாக இருக்கிறது. அந்த பொதுமுறைக்காக நமது மதரசாவுடைய நிர்வாக பெருமக்களில் ஆண்கள் பகுதியில் மரியாதைக்குரிய சகோதரர் அசாரி அவர்கள் வசூல் செய்கிறார்கள். பெண்கள் பகுதியில் மரியாதைக்குரிய சகோதரி ஆஜா மைமுனா அவர்கள் வசூல் செய்கிறார்கள். எங்களுடைய அன்பளிப்புகளை, உதவிகளை அவர்களிடத்திலே செலுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் கபூல் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ். உஸ்தாத் நாளை பேச இருக்கிற தலைப்பு, இன்றைய சூழ்நிலையில் உலகத்திற்கே சவாலாக இருக்கிற ஒரு தலைப்பு நாளை வழங்கப்பட்டிருக்கிறது. ஏஐ நுண்ணறிவும் ஈமானிய எச்சரிக்கையும் என்ற தலைப்பின் கீழ் அதன் மூலமாக வரக்கூடிய நன்மைகள், ஈமானுடைய எச்சரிக்கை, அதன் மூலமாக ஏற்படுகிற தீமைகள் என்ன என்பதை பற்றி எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளை தினத்தில்
அவர்கள் பேச இருக்கிறார்கள். எனவே இன்னும் திரளாக வந்து மகிழ்ச்சி சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சலாம்கள் போதும் எல்லாரும் எழுதுகிறேன். صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم أشرق البدر علينا واختفى منه البدور مثل حسنك ما رأينا قلت يا وجه السرور أنت شمس أنت بدر أنت نور فوق نوري أنت إكسير وغالي أنت مصباح الصدور يا حبيبي يا محمد يا عروس الخافقين يا مؤيد يا ممجد يا إمام القبلتين من رأى وجهك يسعى يا كريم الوالدين عودك الصافي المبارك عندنا يوم النشور أنت غفار الخطايا والذنوب الموبقات أنت ستار المساوي ومقيل الحسرات يا ولي الحسنات يا رفيع الدرجات كفروا عني ذنوبي واعفني عن سيئاتي عالم السر واخفى مستجيب الدعوات ربي ارحمنا جميعا في جميع الصالحات لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.